இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருப்பது இந்த காஞ்சிபுரம் புத்தக திருவிழாவில் தான். அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைகள் அனைத்தும் முழுமையாக அமரப்பட்டு நின்று கொண்டு மக்கள் தமிழ் கேட்கக்கூடிய இந்த அற்புதமான கண்கொள்ளா காட்சி, பேரறிஞர் அண்ணா போட்ட அந்த மேடை பேச்சின் விதை இன்னும் அது சாகவில்லை, அது ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது என்பதை எங்களுடைய ரசிக பெருமக்கள் இன்னைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறீர்கள். பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, ஒரு மேடை பேச்சாளனுடைய பேச்சை டிக்கெட் போட்டு கேட்டு காசு கொடுத்து ஒருத்தருடைய பேச்சை கேட்டது உலக வரலாற்றிலேயே முதல் பேச்சாளர் யார் என்றால் இந்த காஞ்சி மண்ணில் பிறந்த பேரறிஞர் அண்ணா என்ற அந்த பேச்சாளர் தான். காசு கொடுத்து டிக்கெட் போட்டு ஒரு பேச்சாளர் பேச்சை கேட்கிறது அது அண்ணாவினுடைய பேச்சு தான். அண்ணாவினுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, அண்ணா பேசும்போது பொடி போடுவார். அந்த பொடியை எடுத்து போட்டோம்னா இடையில பேச்சு தடையாயிரும்னு பேசிக்கிட்டே பொடி போடுவார் அண்ணா. இப்ப அண்ணா பேசிக்கிட்டே பொடி போடுற அந்த காட்சியை உங்க முன்னாடி நடத்தி காட்டுறேன். அண்ணா எப்போ பொடி போட்டாருன்னு நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆய்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும். இன்று சித்தரையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்ட பெற்றிடுகின்றேன் பாராட்டுக்குரியேன். பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணை என கொண்டிடவா? புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. இப்ப நான் சொன்னதுனால நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா நான் சொல்லாம பண்ணியிருந்தா லியோனிக்கு ஏதோ மூக்கில் அரிப்பு வந்திருக்கும் போல இருக்கு, அதான் தடவி இருக்காருன்னு நினைச்சிருப்பீங்க. அந்த பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்க கூடாது என்று மேடை தோறும் தமிழ் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணா. அவர் பிறந்த மண்ணை தொட்டு நெத்தியில திலகமிட்டு மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கேன். பாராளுமன்றத்தில் போய் அண்ணா உள்ள நுழையிறப்ப அண்ணாவுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பழைய சட்டை, அந்த பட்டன் கூட பாருங்க, 2வது பட்டனை 3வது காஜாலையும் 3வது பட்டனை 4வது காஜாலையும் சொருகி ஏட்டிக்கு பூட்டியா இருக்கு. ஒரு கை மடிச்சிருக்கு, இன்னொரு கை மடிக்காம இருக்கு. தலை பாதி சீவாம வெத்தலை வாக்கு போட்டு கொப்புளிக்காம அந்த வெத்தலையெல்லாம் அந்த பல்லுல பாதி ஒட்டி செருப்பு, ஒரு பழைய செருப்பை போட்டுட்டு உள்ள நுழைகிறார் பாராளுமன்றத்துக்குள்ள. ஜவஹர்லால் நேரு பிரதமர் அவரை பார்த்துட்டு, யாரோ ஒரு புதுசா ஒரு ஆள் பாராளுமன்றத்துக்குள்ள வர்றாரு, அவரை என்னன்னு விசாரிச்சுட்டு உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு, அப்ப எல்லாம் ஐடி கார்டெல்லாம் கிடையாது. அப்ப அண்ணா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, ஐஎம் CN அண்ணாதுரை அப்படின்னு சொல்லியும் அவன் நம்பல. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் அண்ணா எழுந்து தமிழ்நாட்டை பற்றி பேசி அந்த ஆங்கில பேச்சை பார்த்துட்டு அப்படியே நேருவே அசந்துட்டாரு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த நேரு அண்ணாவினுடைய அந்த ஆங்கில புலமையை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டாராம். என்ன பேசினார் தெரியுமா அண்ணா? I am CN Annadurai from Tamil Nadu. I am coming from Dravidian stock. My country is industrially ill, economically dull, educationally nil, but culturally well. That is my country, Tamil Nadu. I am CN Annadurai from Dravidian stock. My country is industrially ill, economically dull, எஜுகேஷனலி நில். என்னுடைய நாடு தொழில்துறையில் பின்தங்கி இருக்கிறது, கல்வித்துறையில் பின்தங்கி இருக்கிறது, பொருளாதார துறையிலும் பின்தங்கி இருக்கிறதுன்னு ஆங்கிலத்தில் வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா கடைசி எழுத்து பூரா எல்லுல முடிகிற மாதிரி சொன்னார் பாருங்க. மை கண்ட்ரி இஸ் இண்டஸ்ட்ரியலி இல், எஜுகேஷனலி டல், எக்கனாமிக்கலி நில், பட் கல்ச்சுரலி வெல். கலாச்சாரத்தில் நாங்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறோம். அவன் ஐ எம் ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக் CN அண்ணாதுரை அப்படின்னு. வெளிநாட்டில் போய் வெளிநாட்டுக்காரன் இப்படியே பார்த்துருக்கான். அப்போ அண்ணாவுக்கு கோட்டு டையெல்லாம் போட்டு அது இடுப்புல நிற்காம பெல்ட் எல்லாம் போட்டு இப்படி இடுப்போடு அப்படி சேர்த்து கட்டி
அண்ணா வந்து இதை எப்படா அவுத்து விடுவீங்க, பெரிய கொடுமையா இருக்கு எனக்கு அப்படின்ட்டு அந்த கோட்டு டையோட அப்போ வந்து இங்க மெட்ரிகுலேஷன் ஒரு புதிய பாடப்பிரிவு தொடங்கி இருக்கு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறான் அண்ணாட்ட, there is an education system in your country that is called matriculation. What do you think about matriculation? அண்ணா என்ன சொல்லுவார்னா, மெட்ரிகுலேஷன் என்பது ஒரு புதிய கல்வி திட்டம், அது ஒரு திஸ் இஸ் அண்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி இன் அவர் தமிழ்நாடுன்னு சொல்லுவார்னு பார்த்தா, வாட் டு யூ திங்க் அபவுட் மெட்ரிகுலேஷன் கேட்டதுக்கு அண்ணாவின் பதில், த மெட்ரிகுலேஷன் இஸ் த பாதரேஷன் ஆஃப் தி எஜுகேஷன். ஆஃப்டர் எ கிரேட் கன்சிடரேஷன் ஐ கேம் டு திஸ் கன்க்ளூஷன் அப்படின்னாரு. அவன் என்னடா நம்ம லாங்குவேஜ இந்த ஆள் புந்த போடு போடுறாருன்ட்டு அண்ணாவின் அந்த குள்ள உருவத்தையும் எளிய தோற்றத்தையும் பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம் பிரமித்து போக வைத்த ஒரே காரணம், அண்ணா இவ்வளவு தூரம் உலக புகழ் பெற்றதற்கு காரணம் அவர் புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாசிப்பாளர். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு புத்தக லைப்ரரி, கன்னிமரா லைப்ரரியில் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் படித்த ஒரே மனிதர் யார் என்றால் பேரறிஞர் அண்ணா என்ற அந்த அற்புத மனிதர். அவரை பற்றியே நம்ம ஒரு பட்டிமன்றம் பேசலாம், ஆனால் இன்னைக்கு அது தலைப்பு இல்லை. ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவது தனி மனித முயற்சியா கூட்டு முயற்சியா? தனி மனித முயற்சின்னு 2 பேர். தனி மனித முயற்சி இப்பதான் இன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. யார்? என்னுடைய அருமை சகோதரி வேதனாயி. தனி மனித முயற்சியில நம்பிக்கை உள்ளவங்க இப்பதான் குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தனி மனித முயற்சி தான் அப்படின்னு 2 பேரு, கூட்டு முயற்சின்னு 2 பேர். நம்ம படிக்கிற அந்த புத்தகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, நூல் அப்படின்னு. நூல்ங்கிற வார்த்தையை இந்த காஞ்சிபுரம், இந்த வட சென்னையிலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ சாந்தாமணி பேசுனாங்க கோயம்புத்தூர் தமிழ்ல, ஏனுங்க நீங்க சொல்லி போட்டு போங்கன்னு பார்த்து போட்டு போங்க, ஏனுங்க பேசுறீங்க, ஏனுங்க அம்மணி பேசுன மணியத்து நீங்க என்ன பேசுறீங்க போறீங்க, வரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க கோயம்புத்தூர். இங்க சென்னை இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல எல்லாம் என்னம்மா நூல் விட்டுக்குன்னு இருக்க அப்படிமா. நூல் விடுறதுன்னா என்ன? நூல் விடுறதுன்னா என்னடா நம்ம கையில நூல் விட்டுக்குன்னு இருக்கிற, என்ன வாத்தாரா, என்ன அண்ணாத்தா பேசின்னு இருக்கிறா நீயா, கட்சி கடல வெத்தலை கீழான்னு பார்த்துக்கின்னு வந்துக்கின்னு நீயா, சொல்லிக்கினேரு பொய்க்கினேரு சொல்லிக்கினேரு வந்துக்கினேரு சாப்பிட்டுக்கினேரு கல்யாணத்தை பண்ணிக்கினேரா. அங்க சொல்லி போட்டு போ, பார்த்து போட்டு போ, பண்ணி போட்டு போ, தின்னு போட்டு போம்பாங்க கோயம்புத்தூர்ல. இங்க சொல்லிக்கினேரு பேசிக்கினேரு வந்துக்கினேரு அப்படின்னா. எங்க மதுரையில பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் 3 டென்ஸையும் கூட்டி ஒரு புது டென்ஸ்ல பதில் சொல்லுவான் மதுரையில. மாமா புத்தக திருவிழாக்கு போனியா? போனேன்னு சொல்லணும், போறேன்னு சொல்லணும், போறேன்னு சொல்லணும். போவோம்ல அப்படின்னா மதுரையில. போவோம்லன்னா போறானா போய்கிட்டு இருக்கானா தெரியாது. அது மாதிரி இந்த சென்னையில நூல் விடுறதும்பா. நூல் விடுறதுன்னா பொய் சொல்றதுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நூல்ங்கிறது? கிழிந்த துணியை தைக்குவதற்கு பயன்படுவது நூல். ஒரு பட்டம் உயரமா பறக்கணும்னா அதை பறக்க வைப்பதற்கு பயன்படுவது நூல். ஆனா வள்ளுவர் நூலை பற்றி என்ன சொல்றாருன்னா, நவில்தோறும் நூல் நயம் போல் பயன்படுவார் பண்புடையாளர் தொடர்பு. ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கிறதும் ஒரு நல்ல நண்பனோட பழகிறதும் ஒண்ணு அப்படின்னார். அந்த நூல்ங்கிறது அவ்வளவு முக்கியம். ஆனா அந்த ஊசி நூல் அப்படி கோர்த்து 2 துணியை தைப்போம். கிழிந்த மனங்களை தைப்பது நாம் படிக்கின்ற நூல். அதனாலதான் புத்தகத்துக்கு நூல்னு இன்னொரு பேர் நமக்கு கொடுத்ததற்கு காரணம் அதுதான். நம்மை பட்டம் போல் உயரத்தில் பறக்க வைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது நூல். அதனாலதான் உயரத்தில் நாம் பறக்க வேண்டும் என்றால் நூலின் துணை கொண்டுதான் நாம் உயரத்துல பறக்கணும் அப்படின்னு புத்தகத்துக்கு இன்னொரு பேர் நூல். கவிஞர் வாலி புத்தகத்தை பத்தி என்ன எழுதினார் தெரியுமா? காதல் பாட்டில் எழுதுவார் கவிஞர் வாலி.
புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். பொதிகை வளர்த்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிஞன் நான். பள்ளியறை என்னும் பள்ளியிலே இங்கு புதிதாய் வந்த மாணவி நான். ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவன் நாயகி நான். ஒரு பெண்ணை புத்தகமா வர்ணிச்சாரு கவிஞர் வாலி. புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். என்ன பாருங்க, ஒரு புத்தகத்தை புரட்டுவதும் ஒரு பெண்ணை ரசித்து அவளோடு பழகுவதும் ஒண்ணு. வள்ளுவர் சொல்றாரு நல்ல நண்பனோட பழகிறதுன்னு. கவிஞர் வாலி சொல்றாரு ஒரு பெண்ணோடு மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துறதும் ஒரு புத்தகமும் ஒண்ணுதான். ஆனா இங்க புத்தகம் வாங்குறதுல பல குரூப்பை நீங்க பார்க்கலாம். சில பேர் 10 நாளும் வருவான் புத்தக திருவிழாக்கு, அவ்வளவு ஸ்டாலையும் பார்ப்பாங்க, ஒரு புஸ்தகம் கூட வாங்க மாட்டான். எடுத்து பார்த்துட்டு இது வீட்டில் இருக்குல்ல, இது இந்த அவர் தர்றேன்னு இருக்காரு வாங்கிக்கலாம், திருக்குறளா இது 4-5 கிடக்குது வீட்டில், இப்படியே பார்த்துட்டு போவான். பெரியார் தந்தை பெண் ஏன் அடிமையானால், இது நேற்றே ஒருத்தன் கொடுத்தான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அதை வச்சிருவேன். கடைசி வரைக்கும் ஒரு புஸ்தகமும் வாங்காம 10 நாள் ஒப்பேத்தினாலும் நிறைய பேர் இருக்கீங்க. மனசாட்சியை கையை வச்சு சொல்லுங்க இருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பான், கல்யாணமே முடிக்க மாட்டான். 37 வயசாகுது, என்ன பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ சாக வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான்டா இருக்கணும், பொண்ணை கட்டி வாழ முடியாதுடான்ட்டு ஒவ்வொரு பொண்ணுக்கும் குறை சொல்லிட்டே இருப்பேன். இது கொஞ்சம் குட்டையா இருக்கு, இது கொஞ்சம் நெட்டையா இருக்கு. ஒரு பொண்ணை ஒருத்தன் கட்டல, ஏண்டான்னு கேட்டா பெருவிரல் வளைஞ்சிருக்குன்னா. ஏண்டா குடும்பம் நடத்துறதுக்கு பெருவிரல் ஆடா முக்கியம், ஆடா முட்டாப்பல, அந்த பெண்ணோட மனசு அதனுடைய குணாதிசயம் தாண்டா முக்கியம்னு பார்த்துட்டு புக்கு வாங்காத ஒரு குரூப் இருக்கான். சில பேர் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 புத்தகம் தான் வாங்குவான் ஒரு வாரத்தில். வாங்கி அடுத்த புத்தக திருவிழா வரைக்கும் அதை படிக்கவே மாட்டான். வாங்கினதே 2, அந்த 2ஐயும் படிக்காம இருக்கிற குரூப்பு. 3வது ஒரு குரூப்பு நிறைய வாங்குவான், அம்புட்டையும் படிப்பேன், படிச்சிருவேன். அடுத்த புத்தக திருவிழா வரைக்கும் 15 புத்தகம் படிச்சிருவேன். என்னடா படிச்சேன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாது. 15 புத்தகம் படிச்சேன். என்ன படிச்ச? படிச்சேன். படிக்கிறது பிரயோஜனம் இல்லை. ஒரு புத்தகத்தை நான் படித்தால் அந்த புத்தகத்தில் நான் படித்த செய்தியை மற்றவர்களுக்கு எவன் கவர்ச்சியாக சொல்லுகிறானோ அதனாலதான், அதுதான் புத்தகம் படித்தனுடைய நோக்கம், அதான் முக்கியம். அது மாதிரி பல பேர் புத்தக திருவிழாக்கு வந்துட்டு போவீங்க, வாங்குங்க, படிங்க, படிச்சதை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. இந்த புத்தகத்தில் இப்படி ஒரு கதை படித்தேன், இப்படி ஒரு செய்தி படித்தேன், ஒரு கவிதை படித்தேன், அன்னைக்கு மனுஷபுத்திரன் எழுதின ஒரு கவிதையை படித்தேன், அற்புதமான கவிதை. இரவு தூங்கிக் கொண்டிருந்தேன், 12 மணி இருக்கும், யாருடனேயாவது பேசிக் கொண்டிருக்கலாம் என்று ஆசையாக இருந்தது. யாரு? ஒரு காதலன் எழுதினான், அவர் இல்ல, ஒரு காதலன். யாருடனாவது பேசிக் கொண்டிருக்கலாம் என்று ஆசையாக இருந்தது. என் பெண் நண்பன், பெண் தோழியுடன் அவளுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டேன். இரவு 12 மணி. அவள் வேறு யாருடனோ தொடர்பில் இருந்தாள். அவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் என்று பதில் வந்தது. மீண்டும் தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்டேன். அவள் தொலைபேசியை எடுத்தாள். என்ன, உன்னிடம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொன்னேன். தண்ணியை குடிச்சிட்டு தூங்கு என்று சொன்னாள். நான் போனை வைத்து விட்டேன். ஆனால் என் மனதில் ஒரு பிசாசு நுழைந்தது. என்ன பிசாசு? அவள் நான் பேசும்போது யாருடன் பேசிக் கொண்டிருந்தாள் என்ற அந்த சந்தேகம் இரவு 12 மணிக்கு தொடங்கியது. காலை வரை என்னை தூங்க விடவில்லை. அப்படின்னு அந்த மொபைல் போனுடைய கொடுமைய ஒரு கவிதையில மனுஷபுத்திரன் சொன்னார். இப்ப இந்த கவிதையை நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொன்னேன்னா உடனே மனுஷபுத்திரனுடைய கவிதைகளை நீங்க வாங்கி படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இன்னைக்கு இருக்கிற பையங்கள்லாம் நாங்க லவ் பண்ற மாதிரி மெத்தட்லாம் இப்ப யூஸ் பண்றது இல்லை. நாங்கள்லாம் அன்னைக்கு அந்த
குழந்தையும் தெய்வம் பாட்டு தான் எங்களுக்கு லவ் பண்றது. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை அப்படின்னு எழுதி அனுப்புவான். பேப்பர்ல பாடிலாம் அனுப்ப முடியாது. இன்னைக்கு மாதிரி மொபைல் இருந்தா எப்படி லவ் பண்ணியிருப்போம் நாங்கெல்லாம். அன்னைக்கெல்லாம் லெட்டர் தான். இன்னொரு லெட்டர் ஒன்று இருக்கும், சிவாஜி கணேசன் பாட்டு, நான் அனுப்புவது கடிதம் அல்ல. இதை வச்சு தான் ஓட்டினான். ஆனா இன்னைக்கு அந்த மனுஷபுத்திரன் மாதிரி நிறைய பேர் காதல் கவிதைகளுக்குன்னே இவ்வளவு புஸ்தகம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எங்கேயும் போய் தேட வேண்டியதே இல்லை. ஒரு காதல் கவிதை எடுத்து அப்படி அனுப்பி, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், ஐ லவ் யூ, ப்ளீஸ் ஆன்சர் மீ அப்படின்னா அந்த கவிதைக்காண்டியே உங்களுக்கு பதில் வந்துடும். அவ்வளோ வாய்ப்பு இருக்கு. அதுக்காவது புத்தகத்தை படிங்க இளைஞர்களே. அது மாதிரி நல்ல ஒரு தலைப்பு இன்னைக்கு, ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவது எது, தனி மனித முயற்சி அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர். முதல் பேச்சாளராக வந்திருப்பவர் எங்களுடைய அருமை தம்பி கவிஞர் இனியவன். தனி மனித முயற்சியில ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அவர் எப்படிப்பட்ட பேச்சாளர்னா, தமிழ் சினிமா இது கவிஞர்கள் என்ன பாட்டு எழுதினாலும் சரி, புரியாமையே எழுதினாலும் அதுக்கு விளக்கம் எழுதிடுவார். கெட்டிக்காரர். அதுல ஒரு பாட்டுக்கு எழுதினார் பாருங்க விளக்கம். கவிஞர் வைரமுத்து கண்ணீர் விட்டு அழுதுட்டார். அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக 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 அச்சு வெல்ல பேச்சுக்காரி ரண்டக ரண்ட. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அண்டங்காக்கா கொண்டைக்காரி என்றால் என்ன? அது ஒரு பக்தி பாடல் அப்படின்னா. பக்தி பாட்டா? அண்டத்தை காப்பவள் மதுரை மீனாட்சி, அவள் அழகான கொண்டை போட்டிருப்பாள். 5 சொல்லுக்காரி, 5 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம். இந்த 2 மந்திரங்களுக்கும் தலைவனாக இருக்க பெருமாளினுடைய மனைவி 5 சொல்லுக்காரி, அச்சு வெல்ல பேச்சுக்காரி. சரி சொன்னதுக்கு நான் கேட்டேன், ரண்டக்க ரண்டக்க ரண்டக்கனா என்னையா அப்படின்னதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. ஒவ்வொரு கடவுளுடைய வீட்டுக்கும் போங்கள், அங்கே 2 அக்காக்கள் இருப்பார்கள். முருகனுக்கு 2 அக்கா, பெருமாளுக்கு 2 அக்கா, சிவபெருமானுக்கு 2 அக்கா. அதனால்தான் அந்த கவிஞர் ரண்டக்கா ரண்டக்கா ரண்டக்கான்னு எழுதினார். வைரமுத்து, டேய் சத்தியமா இப்பெல்லாம் நான் நினைச்சு எழுதலடா, உங்க ஆளுதாயா எல்லா பாட்டுக்கும் இப்படி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கவிஞர் இனியவன் ரொம்ப அற்புதமான பேச்சாளர். இன்னைக்கு அவருக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் முடியுது. உண்மையிலே காஞ்சிபுரத்தில் செலிபிரேட் பண்றார். அவருடைய திருமண வாழ்க்கையை 25 வருஷம் ஓட்டி இருக்காருன்னா சிரமம் தான் இந்த காலத்துல. இன்னும் அதே 25 வருஷம் மாதிரி இன்னும் பல ஆண்டுகள் அவர் மகிழ்ச்சியாக தன் திருமண வாழ்க்கையில வாழணும்னு அன்போட அருமையான இந்த புண்ணிய பூமியான காஞ்சிபுரத்துல இதை அறிவித்து அவருக்கு வாழ்த்து வாங்கி தருவதில் எனக்கு மகிழ்ச்சி. அதற்கு அடுத்து அமர்ந்திருப்பவர் எங்கள் அன்பு சகோதரி வேதநாயகி அவர்கள். திருத்தணி கல்லூரியில முதல்வராக இருக்கார், பிரின்சிபல். நாளை காலையில் அவர்கிட்ட லீவு கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் வாசல்ல உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரின்சிபலாக இருக்கிற அருமையான பேச்சாளர், நகைச்சுவை நாவன்மை மிக்க சிறந்த பேச்சாளர். அவர் 2 பேரும் தனி மனித முயற்சி, கூட்டு முயற்சி அப்படிங்கிற அணியினுடைய தலைவரா. சட்ட கலர் பார்த்தீங்களா? எங்க ஒரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன், எங்க கரகாட்டக்காரன்ல ராமராஜன் இந்த பாட்டப்ப இந்த கலர்ல தான் சட்டை போட்டிருப்பாரு. ஊரு விட்டு ஊரு பேரு கெட்டு போகாதீங்க, அப்ப இந்த சட்டை தான் போட்டிருப்பார். செலக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க கலர். பேராசிரியர் விஜயகுமார் ரொம்ப அற்புதமாக தனது கருத்துக்களை ஆவேசமாக வைக்கின்ற ஆற்றல் மிக்க பேச்சாளர். செஸ் போட்டியில உலக புகழ் பெற்ற பிரக்யானந்தா வைஷாலி ஆகிய 2 செஸ் வீராங்கனைகளை உருவாக்கிய ஆசிரியர் நம்ம விஜயகுமார். அதனால நல்ல மாணவர்களை உருவாக்குற பேராசிரியர். அதற்கு அடுத்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவருக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். இயல், இசை, நாடகம், நகைச்சுவை, நடிப்பு, மிமிக்ரி,
சகல திறமைகளும் ஒருத்தட்ட இருக்குன்னா அது என்னுடைய அன்பு தோழர் பிரகதீஸ்வரன். புதுகை பூபாலம் அப்படிங்கிற ஒரு அருமையான கலைக்குழுவை நடத்தி மிக சிறப்பாக அதை நடத்தி கொண்டு வருகிறார். நிறைய படங்கள்ல அவர் நடிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. திரைப்பட நடிகர். டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரங்க நடிச்ச படத்துல அவர் நடித்த நடிப்பை பார்த்து நானே 10 தடவை அப்படி கைதட்டி தம்பி டே அப்படின்னு. பக்கத்தில் இருக்கவன்லாம் லியோனிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு, திரையை பார்த்து பேசிட்டு இருக்காருன்ட்டு. என்னைய திரையை பார்த்து பேசி பைத்தியம் பிடிக்க வச்ச அளவுக்கு தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய அருமையான திரைப்பட நடிகர் என்னுடைய அருமை தம்பி பிரகதீஸ்வரன். 4 பேர் ரொம்ப அருமையா பேச போறாங்க. முதலாவதாக ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவது தனி மனித முயற்சியே அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து தன்னுடைய கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு அன்பு சகோதரி கல்லூரி முதல்வர் முனைவர் வேதநாயகி அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. அகர முதல எழுத்து எல்லாம் என அறிய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நாதந்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதற்கோடி வணக்கங்கள் பல. அரிதாரம் பூசி ஆங்கிலம் பேசுபவர்களுக்கு மத்தியிலே சற்றும் தலைக்கணம் இல்லாமல் சிறப்பாக இலக்கணம் பேசி வருகின்ற எங்களுடைய அன்புக்குரிய நடுவர் ஐயா பெருந்தகை ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை கூறி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி, நடுவர் அவர்களே எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா, எவ்வளவு அழகா கையை தட்டுறாங்க பாத்தீங்களா. அடேங்க அப்பா, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சின்னா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, பாண்டிச்சேரினா மில்லி, மதுரைனா மல்லி. எஃபெக்டிவான ஆடியன்ஸ்னா அதுதான் காஞ்சிமர ரசிக பெருமக்களே எப்பவுமே கில்லி நடுவர் அவர்களே. டேங்க அப்பா, ரொம்ப அழகா ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, அற்புதமான மேடை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா அவங்க 2 பேரையும் ஏன் தான் கூட்டிட்டு வந்தீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு அணியில பேசணும்லம்மா, பின்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன பின்ன ஓட்டிக்கிட்டா வந்தேன், கூட்டிட்டு வந்தேன்ப்பா. நடுவர் அவர்களே, அருமையான புத்தக திருவிழா. இந்த புத்தக திருவிழாவினுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? எல்லா விழாக்களுக்கும் ஒரு திருவிழா அமைத்து நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் புத்தகம் வாசிப்பவர்களுக்கு ஒரு திருவிழா இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிச்சயமாக புத்தக திருவிழா என்பதிலே நாங்கள் மிகவும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம்தான், ஒளிமயமான எதிர்காலம் இருக்கணும்னா தனி மனிதனுடைய முயற்சி தேவையா இல்ல கூட்டு முயற்சி தேவையா? அதானங்க ஐயா கேள்வி, அதான கேள்வி. திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, அப்படித்தானே? திருமணம் எப்படி செஞ்சு வைக்கிறாங்க சொல்லுங்க ஐயா. ஒரு மாப்பிள்ளைக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வருவாங்க, அப்புறம் மாப்பிள்ளை வீடு பார்ப்பாங்க, பொண்ணு வீடு பார்ப்பாங்க, 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க, என்னைக்கு கல்யாணம் வைக்கலான்னு சொல்லுவாங்க. ஆமா, என்னமோ ஒரு புரோக்கர்கிட்ட கேட்குற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. பேசி முடிப்பாங்க, நகை நட்டி எப்படி போடணும்னு கல்யாண தேதி முடிவு பண்ணுவாங்க, பத்திரிக்கை அடிப்பாங்க, மண்டபம் பிடிப்பாங்க, சாப்பாடு போக்குவரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க, அப்புறம் கல்யாணம் நடக்கும். எதுக்குமா இதை? என்ன முயற்சி? என்ன முயற்சி? கூட்டு முயற்சி. திருமணம் என்பது கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியில திருமணம் ஆனவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? அது அவங்க உங்களை பொறுத்து தான். இப்பவே நாம கேட்டுடலாமா நடுவர்களே? இப்பவே நாம கேட்டுடலாமா? இங்க பாருங்க, இங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. பாவி மக்கா, நம்ம டிடி சாரு பின்னாடி இருக்காங்களான்னு பார்த்து பார்த்து தூக்குறாரு. இல்லம்மா, அதுல கை தூக்குன ஒருத்தர் கல்யாணம் ஆகாதவர், அவர் என்ன நினைச்சு தூக்குனாருன்னு தெரியல. இன்னொருத்தர் இப்படி பாதியில தூக்கிட்டு பக்கத்துல மனைவிய பாக்குறாரு. அந்த அம்மா தூக்கியா சும்மா இருக்கட்டும், அவங்க கேட்டாங்கல்ல அப்படின்ற சொன்னது பிற்பாடு இந்த அப்படிங்கிறாரு. எல்லாம் பயந்து தூக்குனவங்க தான். ஆனா எங்க தாய் குலங்களை பார்த்து கேட்கிற, இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் புருஷனா வரணும் சொல்ற அக்காங்க எல்லாம் கையை தூக்குங்க. ஏன் தெரியுமா நடுவர்களே, எவ்வளவு பேர் தூக்கி இருக்காங்க பாத்தீங்களா? இது மாதிரி ஒரு இழிச்ச வாய நமக்கு வேற எந்த ஜென்மத்துல புருஷனா வரப்போறான்றதுக்காக தான். இதெல்லாம் கூட்டு முயற்சியினுடைய வெளிப்பாடு நடுவர் அவர்களே.
ஒரே ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க, இந்த பெண்கள்லாம் மேட்சா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ரோஸ் கலர்ல புடவை, ரோஸ் கலர் வளையல், ரோஸ் கலர்ல கம்மல், எல்லாம் மேட்சா போடுறோம். எதுக்காக போடுறோம்? கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமேன்றதுக்காக தாங்க. ஒவ்வொரு குடும்பம் இன்னைக்கு ஜெயிக்குதுன்னா யாரால ஜெயிக்குதுங்க? தனி மனித முயற்சியால தான் ஜெயிக்குது. இன்னைக்கு எங்க இனியவன் சாருக்கு 25வது வருஷம் திருமண நாள் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை ஓட்டிட்டு வர்றதுக்கு காரணம் யாரு? எங்க ஐயாவோட தனி மனித முயற்சி தான். கூட்டு முயற்சி அங்க ஒண்ணுமே கிடையாது. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, முயற்சி தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆயுதங்க. மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் கிடையாது. எவனொருவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் மனிதன் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னது தனி மனித முயற்சி இல்லைங்களாங்க? யோசித்து பாருங்க, முயற்சி என்பது என்னங்க? முடிஞ்சவரை செய்யறது முயற்சியா? கிடையாது நடுவர் அவர்களே. நாம் எடுத்துக்கொண்ட அந்த பிரச்சனை முடியும் வரை செய்வதுதான் அது முயற்சி என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கணுங்க. இன்னைக்கு எல்லாரும் மேடையில பெண்கள் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. காரணம் என்னங்க? காரணம் என்ன? யோசித்து பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்து சமுதாயத்திற்கு வர வேண்டும் என்று போராடியது ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியாரினுடைய தனி மனித முயற்சி. நடுவர் அவர்களே, யோசித்து பாருங்க. கோவில் படியிலே அமர்ந்து கொண்டு கோட்டு சுட்டு போட வைத்தது அண்ணல் அம்பேத்கருடைய தனி மனித முயற்சி. நடுவர் அவர்களே, எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் முத்தமிழ் அறிஞர் என்பது சொல்லி இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு விடிவெள்ளியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்கள் என்று சொன்னால் அது தனி மனிதனுடைய முயற்சி இல்லைங்களாங்க? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கூட்டு முயற்சி என்ன பண்ணுதுன்னா, ஆன்மீகம் என்ற பெயரிலே பெண்களை தெய்வமாக்கியது, முதலாளித்துவம் என்ற பெயரிலே பெண்களை அடிமையாக்கியது. தனி மனித முயற்சி என்கின்ற திட்டம், புதுமை பெண் திட்டம் என்ற திட்டத்திலே தான் பெண்களை எல்லாம் தலைவியாக்கி அழகு பார்த்தது என்று சொன்னால் அது தனி மனிதனுடைய முயற்சி தான். நடுவர் அவர்களே, யோசித்து பாருங்க. இன்னைக்கு பெருந்தலைவர் காமராசர் ஐயா கிட்ட போய் கேட்டாங்களாம், ஐயா உங்களை பத்தி நான் ஒரு படம் எடுக்க போறேன், இதுவரையும் நீங்க செய்த சாதனைகளை பற்றி எடுக்க போறேன்னு சொன்னப்ப பெருந்தலைவர் காமராசர் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு? அதுக்கு எவ்வளவு ரூபா செலவாகும்னு சொல்லி கேட்டாரு. அப்ப இருக்கிறவங்க சொன்னாங்க, ஐயா அதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்ன உடனே பெருந்தலைவர் காமராசர் ஐயா சொன்னாராம், அந்த 3 லட்சம் ரூபாய் ஏன்ட்ட கொடுங்கய்யா, நான் 3000 பள்ளிக்கூடங்களை திறப்பேன் என்று சொன்னார் என்று சொன்னார். அது தனி மனிதனுடைய வெற்றி தானங்க. அந்த முயற்சி இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணுமே பலிக்காது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு கூட்டு முயற்சி உலகத்துல எப்படிங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. டிவி ஆன் பண்ணா போதும், ஒரே பிரச்சனை தான். பிரபு வராரு, நேரா வந்த உடனே தங்கம் வாங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து விக்ரம் வராரு, என்ன சொல்றாரு? நகைய அடகு வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ராதிகா அம்மா வராங்க, வித்துடு, நீ வாங்குன்னு சொல்றியா இல்ல அடகு வையின்னு சொல்றியா இல்ல வித்துடுன்னு சொல்றியா? ஊரை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கய்யா. அதை விட இன்னொருத்தர் வராரு, யாரு? சூர்யா வராரு. நான் இன்னும் இளமையாக இருப்பதற்கு காரணம் சன்ரைஸ் காஃபி தூள் தான் அப்படிங்கிறார். அவரோட தம்பி கார்த்திக் வராரு, நான் இன்னும் இளமையாக இருப்பதற்கு காரணம் ப்ரூ காஃபி தூள் தான் அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா சிவகுமார் ஐயா வராரு, நான் இன்னும் 75 வயதிலே இளமையாக இருக்கிறேன் என்று சொன்னால் நிலவேம்பு கஷாயம் தான். நான் எதை குடிக்க? யோசித்து பாருங்க. இந்த கூட்டு முயற்சி என்பது நாட்டுல பிரச்சனையை ஏற்படுத்துது. நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலே உயர்ந்த உணவு எது நினைச்சிட்டு இருக்கீங்க? உலகத்திலே உயர்ந்த உணவு எது தெரியுமா? ஒரு மனிதனுடைய வியர்விலே சிந்திய உணவு தான் இந்த உலகத்திலே உயர்ந்த உணவு என்று சொன்னால் அதுதான் தனி மனிதனுடைய முயற்சி. நடுவர் அவர்களே, நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்ல ஒரு அம்மா உட்கார்ந்து பூக்கடையில பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒருத்தர் டெய்லி வந்து அந்த அம்மா கிட்ட பூ வாங்குவாரு. அவருக்கு குடும்பம் கிடையாது, சாமி கும்பிடுகிற வழக்கம் கிடையாது, அவருக்கு காதல் மனைவியும் கிடையாதுங்க. அப்ப ஒரு நாள் நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா இந்த அம்மாட்ட நீ டெய்லி பூ வாங்குறியே, உனக்கு குடும்பம் இருக்கான்னு கேட்டேன். கிடையாது, எனக்கு கடவுள் நம்பிக்கையும் எனக்கு கிடையாது, எனக்கு காதலியும் கிடையாது, அப்புறம் ஏன் அந்த அம்மா கிட்ட டெய்லி பூ வாங்குறேன்னு கேட்கிறப்ப அந்த பெரியவர் சொன்னாரு, அவள் ஊனமுற்றவள் என்பதற்காக நான் அந்த பூவை வாங்கவில்லை. நான் எதற்காக தெரியுமா பூ வாங்குகிறேன்? அவள் இந்த உலகத்திலே இன்னும் உழைப்பை நம்புகிறாள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பூ வாங்குகிறேன்னு சொன்னார். யோசித்து பாருங்க. தனி மனிதனுடைய முயற்சி தான் உலகத்திலே ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு உருவாக்கி தரங்க. ஈரோடுக்கு பக்கத்துல சித்தோடுன்ற ஒரு கிராமத்துல நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம்.
நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாங்க மேடையை விட்டு கீழே இறங்குறப்ப 2 காலம் நடக்க முடியாத ஒரு பையன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். அப்ப அந்த பிள்ளைய பார்த்து நான் கேட்டேன், ஏன் தம்பி அழுவுற? இந்த நிலைமைக்கு காரணம் உங்க அப்பா அம்மாவா? அதை நினைச்சு நீ வருத்தப்படுறியான்னு கேட்டேன். இல்லக்கா, நான் அதுக்காக வருத்தப்படலைன்னு சொன்னா. சரி, மத்த பிள்ளைங்க மாதிரி நீ ஓடி ஆட முடியலையா, அதுக்காக நீ வருத்தப்படுறியான்னு கேட்டேன். இல்லக்கா, நான் அதுக்காக வருத்தப்படலைன்னு சொன்னா. வேற எதுக்காக தம்பி நீ அழுதுகிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கிறப்ப, என்னுடைய நாட்டின் தேசிய கீதம் பாடப்படுகின்ற பொழுது என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை என்ற காரணத்திற்காக அழுவுறேன்னு சொன்னான். நாடு தன்னை கௌரவப்படுத்த வேண்டும் என்று எண்ணாமல் நாட்டை கௌரவப்படுத்துகின்ற அந்த இளைஞர்கள் வாழ்கிற நாடுதான் நம்முடைய தமிழ்நாடு. நடுவர்களே, அதனாலதான் அழகா சொன்னா, உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கு எது இருக்கு ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட நீ பாரு, சுபமேலை மாலை நாளை சூடிடு, அட எவனுக்கு என்ன குணம் எவனுக்கு என்ன கண்டதில்லை ஒருவருமே, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமனமே, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. எவ்வளவு அழகா கொடுத்தா நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, தனி மனித முயற்சி என்பது சாதாரணமான விஷயமாங்க. இந்த உலகத்திலேயே யார் மிக சிறந்த பெண்மணி? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நம்ம யார தேடுறோம்? ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறோம்னா, இல்ல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறோம்னு சொன்னா எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்ப்போம்? பையன் ஒழுக்கமா இருக்கானா? அப்படித்தானங்க ஐயா? பையன் ஒழுக்கமா இருக்கானான்னு பாக்குறோம். அந்த ஒழுக்கத்திற்கு யார் காரணம்? இந்த உலகத்திலே யார் மிக சிறந்த பெண்மணி என்று கேட்டால், விண்ணிலே பிறந்த கல்பனா சாவ்லாவா என்று கேட்டால் கிடையாது. மண்ணை எல்லாம் ஆண்ட ஜான்சி ராணியா என்று கேட்டால் கிடையாது. யார் தெரியுமா? இந்த உலகத்திலே மிக சிறந்த பெண்மணி எவள் ஒருவள் தன் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்கிறாளோ அவள் தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த பெண்மணி. நடுவர், தனி மனிதனுடைய முயற்சியால தான் அந்த குழந்தை ஒழுக்கமா வளருதுன்னு சொன்னா யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா எல்லாரும் படிங்க, புத்தகத்தை வாசிங்கன்னு சொல்றோம்? யோசித்து பாருங்க. என் அம்மா ஊதுகோலிலே அடுப்பை ஊதி கொண்டிருந்தார். இன்று நான் எழுதுகோல் வைத்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நாளை என் பிள்ளை இந்த உலகத்திலே செங்கோல் புரிந்து ஆட்சி புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா குழந்தைகளையும் படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னா யோசித்து பாருங்க. படிப்பு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது நடுவர் அவர்களே. அது தனி மனிதனுடைய முயற்சியால் மட்டும்தான் அது வருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. வகுப்பிலே மதிப்பெண் குறைஞ்சா நம்ம பிள்ளைய திட்டுறோங்க. வகுப்புல மதிப்பெண் குறைஞ்சா நம்ம பிள்ளைய திட்டுறோம். வாழ்க்கையிலே மதிப்பு குறையாமல் வாழ்பவன் எவனோ அவன் தான் இந்த உலகத்திலே ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்றோம்? எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து 1330 குறளை நம்ம சொல்லி கொடுக்கிறோமே, அது பெருமை கிடையாது. எவன் ஒருவன் ஒரு குறள் படி வாழுகின்றானோ அதுதான் இந்த உலகத்திற்கு பெருமை. நடுவர் அவர்களே, அந்த பெருமையை சொல்லி கொடுக்கிறது எதுங்க? நம்முடைய தனி மனிதனுடைய முயற்சி தானே. குறள் படித்து வாழ வேண்டும், குறள் படித்து நடந்தது கூட்டு முயற்சி, குறள் படி நடக்க சொன்னதுதான் தனி மனிதனுடைய முயற்சி. நடுவர் அவர்களே, நேதாஜியையும் காந்திஜியையும் பாரதியாரையும் படிக்க சொன்னது கூட்டு முயற்சி. நேதாஜியாகவும் பாரதியாகவும் காந்திஜியாகவும் வாழ சொல்வதுதான் தனி மனிதனுடைய முயற்சி. நடுவர் அவர்களே, யோசித்து பாருங்க. ஒரு கிளையில ஒரு பறவை உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா அந்த பறவை அந்த மரத்தை நம்பி அங்க உட்கார்ந்து இருக்கு. அந்த மரத்தில் இருக்கிற கிளைய நம்பியா உட்கார்ந்து இருக்கு. அதனுடைய சிறகுகளை நம்பி உட்கார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தனி மனிதனுடைய முயற்சி. நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலேயே யார் அறிவு மிக்கவர்கள் தெரியுங்களா? யார் அறிவு மிக்க ஒரு மனுஷனா? மனுஷனை நம்மளாம் 6 அறிவு படிச்ச மனுஷனுங்களா? கிடையாது நடுவர் அவர்களே. மெய்யை மட்டும் உணர்ந்தால் அது ஓரறிவு, மெய்யையும் வாயையும் சேர்ந்து உணர்ந்தால் அது 2 அறிவு ஜீவன். மெய் வாய் மூக்கு இது 3ஐயும் உணர்ந்தால் 3 அறிவு ஜீவன். மெய் வாய் மூக்கு கண்ணு இது 4 அறிவு ஜீவன். மெய் வாய் மூக்கு கண்ணு செவி இது 5 அறிவு ஜீவன். மெய் வாய் மூக்கு கண்ணு செவி மனம் இது 6 அறிவு ஜீவன். நடுவர், நாமெல்லாம் 6 அறிவு ஜீவன். இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, 7ஆம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க யார் தெரியுமா? 7ஆம் அறிவு படித்தவர்கள் யார் தெரியுமா? இந்த சமூகமும் நம்மளை சார்ந்தவர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் 7ஆம் அறிவு படித்தவர்கள். நடுவர், அவர்கள் தான் யார் என்று சொன்னால்
தனி மனிதனுடைய முயற்சியிலே வெற்றி கண்டவர்கள் நம்முடைய மேதகு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள், பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள், ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள் என்று பல பல தலைவர்கள் என்று உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னார். இதெல்லாம் தனி மனிதனுடைய கூட்டு முயற்சி தான் தவிர இது தனி மனிதனுடைய முயற்சியை தவிர கூட்டு முயற்சி கிடையாது நடுவர்களே. அவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சாதாரணமானவங்க கிடையாது நடுவர்களே. ஒரு ஆணி நேரா இருந்தா சுத்திகளுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த சுத்தி என்ன பண்ணும், அந்த ஆணிய கோணையா மாட்டி தான் அது வேலையை காட்டாது. அதே மாதிரி நேர்மையா 2 பேர் இருக்கிறவங்களை பார்த்தா இந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கே பிடிக்காது நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சியில தான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. இப்ப சமீபத்துல பூரணம் அம்மாள் அப்படிங்கிற அந்த அம்மாக்கு தர்ம தேவதைன்னு ஒரு விருது கொடுத்தாங்க. தர்ம தேவதைன்னு ஒரு விருது கொடுத்தாங்க. எதனால கொடுத்தாங்க நடுவர் அவர்களே, அந்த அம்மா அவங்களுடைய மகளினுடைய பெயரையும் மகளினுடைய எண்ணத்தையும் நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய சொந்த திருளை வந்த 7.5 கோடி ரூபாயை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கி இருக்கிறார்கள் அந்த அம்மா. யோசித்து பாருங்க, கூட்டு முயற்சியால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அரசு பள்ளிக்கு 7.5 கோடி ரூபாய் கொடுத்து அவர்கள் உதவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தனி மனிதனுடைய அந்த அம்மாவை பார்த்து எல்லாரும் கொடுக்க முன் வராங்க நடுவர் அவர்களே. அதுதான் தனி மனிதனுடைய முயற்சிக்கு வெற்றியாக காரணம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, வெள்ளூர்னா ஒண்ணுபுரம், வெள்ளூர்னா ஒண்டுபுரம், திருச்சின்னா சமயபுரம், எஃபெக்டிவான ஆடியன்ஸ்னா அதுதான் காஞ்சிபுரம் ரசிக பெருமக்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாடம் நடத்தும் போது கூட இவ்வளவு வேர்த்திருக்காது அவங்களுக்கு. உண்மையில இந்த ஆடியன்ஸை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து ரொம்ப அற்புதமாக தனி மனித முயற்சி தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உதவி செய்கிறதுன்னாங்க. இப்போ ஒரு வீடு கட்டினான். வீடு கட்டுறப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது முன்னால பெரிய தட்டி அல்லது தகர சீட்டு வச்சு அடைச்சிருவான். எதுக்குடா அப்படி அடைக்கிறாங்க? ஒரு பூசணிக்காயில மீசையெல்லாம் போட்டு அப்படி தொங்க விடுவாங்க. ஒரு பொம்மை அந்த அப்படியே குச்சியில் அப்படியே மாட்டி வெள்ளை துணியில் அப்படியே இது பண்ணி அந்த பொம்மை மேலே ஒரு தலையை சொரிய அதுக்கு அப்படியே மீசை போடன்னு வச்சிருப்பான். எதுக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க? கட்டடங்கள், புது கட்டடம் கட்டுறப்ப கேட்டால் என்ன சொல்லுவான்னா, திஷ்டி படக்கூடாதுன்னு. திஷ்டியும் கிடையாது, ஒரு புஷ்டியும் கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த பெரிய தட்டி வச்சு மறைச்சிட்டு வீடு கட்டுறேன். 15 பேர் வந்து யோசனை சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிற? பச்சை. பச்சையெல்லாம் அடிக்காதையா. பச்சை கலர்ல இப்படித்தான் 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சான். அந்த கட்டணம் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சுன்னு. என்னடா அது, எப்படி பிட்ட போட்டு போறான் பார். சரி, இவனாவது பரவாயில்ல, பெயிண்டை பத்தி பேசுறேன். இன்னொருத்தன் வருவேன், பாத்ரூம் எந்த பக்கம் கட்டியிருக்க? கிழக்க. கிழக்கையா? உன் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? கடக ராசி, ஆயிலிய நட்சத்திரம். கடக ராசி, ஆயிலிய நட்சத்திரம். ராகு கேது 12ஆம் வீட்டில் இருக்கா. கேது 6ஆம் வீட்டில இருந்து 5ஆம் வீட்டில் சந்திரனில் சஞ்சரிச்சுட்டு இருக்க. உனக்கு ஆயிலிய நட்சத்திரம். கிழக்க பாத்ரூம் கட்டப்படாது. கட்டிட்டேன். 7.5 லட்சம் டைல்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டிட்டேன். இடிச்சிரு. ஏய், 7.5 லட்சம்டா, பெரிய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுது கட்டத்தில்ன்ட்டான். பெரிய உயிர்னா இவன் தான் வீட்டில் மூத்தவன். ரேஷன் கார்டில் இவன் பேர் தான் இருக்கு. பெருசுக எல்லாம் இறந்து போயிருச்சுங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டானேன்ட்டு நான் இன்னைக்கு கேட்குறேன். இந்த அறிவு மிகுந்த காஞ்சிபுரம் அவையை பார்த்து கேட்குறேன். பாத்ரூம் கிழக்க கட்டினாலும் மேற்க கட்டினாலும் வடக்க கட்டினாலும் பாத்ரூமில் போய் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை தவிர வேற ஏதாவது பார்க்க முடியுமா? பாத்ரூமில் ஒரு மனுஷனுக்கு எங்கேருந்து எது வருமோ அதை தவிர வேற ஏதாவது வரப்போகுதா? கிழக்க திரும்பி உட்காந்தா என்ன, மேற்க திரும்பி உட்காந்தா என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த காஞ்சிபுரம் ஓடையில் போய் புல்லு செடியில் உட்காந்துருப்பேன். அவன்லாம் வாஸ்து பார்த்தா உட்காந்துருந்தேன். அவன்லாம் நல்லா இல்லையா? இப்ப இந்த யோசனை சொல்லி ஒரு 50 பேர் கூட்டு முயற்சி பண்ணி அந்த வீட்டை அஸ்திவாரத்தோட நிப்பாட்டிடுவேன்.
உனக்கு எது தோணுதோ அந்த முயற்சியோட நீ வீடு கட்டு. கண்டிப்பா உன்னுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைமையா. 1000 பேர்த்துக்கிட்ட யோசனை கேட்காத. ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சுகம் இல்லாம இருக்காருனாக்க ஏன் டாக்டருங்க எல்லாரும் கூட்டமா போய் பார்க்காதீங்க அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு வருவான். என்னது நெஞ்சு வலியா? எந்த பக்கம்? எந்த பக்கம் தெரிஞ்சு என்ன செய்ய போற நீ? இடது பக்கம். இடது பக்கமா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலிக்குதா? அவனுக்கு எப்பயாவது தான் வரும். இவன் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உண்டாக்கி விட்டுருவான். அப்படியே அப்படியே புடுங்குது இல்ல, நச்சு 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 நச்சுன்னு. காலையில கிருகிருன்னு வருதா அப்படின்னா, அப்படிலாம் இல்லையே. இல்ல வரணுமே இந்த வலிக்கு. எப்படி ஏற்படுத்தினான் பாரு. இதே மாதிரிதான் எங்க பெரியப்பா இடது பக்கம் வலிக்குன்னு தான் சொன்னாரு. 6 மாசம் ஆகுது இறந்து. ஆனா உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இப்படி தட்டி எழுப்புறான். செத்துட்டான் அவன். முடிஞ்சா 15 பேர் இது மாதிரி வந்து பார்த்தானா அவன் ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஆவானா? ஒரு முடிவேடு, அந்த முடிவை அப்படியே செயல்படுத்த, அப்பதான் நீ வெற்றி அடைவ. அருமையா சொன்னாங்க. பதில் சொல்லணும், பதில் சொல்லணும். இப்ப இவ்வளவு நேரம் இருந்தியா, அப்ப தண்ணி குடிச்சிருக்கலாம்ல. இப்போ போய் அவசர அவசரமா விற்கிற மாதிரி அப்படின்ட்டு எடுத்து குடிக்கிறாரு. வாங்க பேராசிரியர் விஜயகுமார் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அவருடைய சமூக பணியும் மக்கள் பணியும் மென்மேலும் சிறக்க உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பி அவர் விரைவில் ஒரு மாவட்டத்திற்கு ஆட்சியராக வந்து இது போன்ற நல்ல பல சமூக பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு அவரை வாழ்த்துகிறேன். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என் இனிய தமிழ் மக்களே. குள்ள உருவம் குறும்பு பார்வை சற்று வெளிவந்த தொப்பை சீவாத தலை கரைபடிந்த பற்கள் கரைபடியா உள்ளம் கையில் பொடிமட்டை அவர்தான் நம் நாட்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணை தொட்டு வணங்கி நீதிபதி அவர்களை இந்த மண்ணு இந்த மக்கள் ரசிப்பதிலே ஆச்சரியம் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண்ணிலே ரசனைக்கு குறைவா இருக்கும். நீதிபதி அவர்களே, இந்த மக்கள் காஞ்சிபுரத்து மக்கள், காஞ்சிபுரம் என்றாலே காஞ்சிபுரத்துக்கு போனாலே காலாட்டிக்கிட்டு சாப்பிடலான்னு வாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டிக்கிட்டு சாப்பிடலாம். இந்த மண்ணிலே புத்தக திருவிழாவை புத்தகங்கள் தாளில் வெள்ளை தாளில் பொதிந்து வைத்த தங்க சுரங்கம் புத்தகங்கள் அந்த புத்தக திருவிழாவில் பாங்கோடு நடாத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகிகளே, பட்டிமன்ற வயாகரா நகைச்சுவையின் நயாகரா எங்கள் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே. வேற உதாரணமே கிடைக்கலையா உனக்கு? பட்டிமன்ற நயாகரா நகைச்சுவை வயாகராமா இது மாதிரி காஞ்சிபுரத்தில் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிராமத்தில் சொல்லிவிட்டாரு, மேடை நிகழ்ச்சி முடிச்சுட்டு கீழே போய் நிற்கிறேன், அண்ணே மாத்திரை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். விஜயகுமார் சொன்னார், ரொம்ப பிரச்சனையா இருக்கு இல்லற வாழ்க்கையில். டேய், அவர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னார்ரா, என்னடா ஊர் ஊரா போய் லேகியம் வைக்கிற டாக்டர் நினைச்சிட்டியா என்ன அப்படின்னு. ஏயா வேற உதாரணம் சொல்லி பழகுங்க விஜயகுமார். பாடநூல் கழகத்தின் தலைவர் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்து கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களே, பன்னிக்குட்டி படத்தின் கதாநாயகன் அவர்களே, கங்கா கௌரியின் கதாநாயகன் அவர்களே, போதுமா? இதுக்கு முதல்ல சொன்னதே தேவலாம். கங்கா கௌரியில ஏன் நடிச்சேன்னு எனக்கே தெரியாது. அப்படி ஒரு படம் வடிவேலுக்கும் அருண் விஜய்க்கும் அப்பாவா நடிச்சிருக்கேன். KTVல வேற படமே கிடைக்கலன்னா அதை எடுத்து போடுவாங்க. எல்லா படத்தையும் போட்டாச்சு, அப்ப வேற எந்த கங்கா கௌரி எடுத்து போடுறா அப்படின்னு 20 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீதிபதி அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு, நல்ல ஆடியன்ஸ்,
எங்க அக்கா ரெங்கநாயகி ஏன் இப்படி காவடி தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு புரியல. ஏமா காஞ்சிபுரம் மண்ணு கோமள வள்ளிகள் பட்டில் புரளுகிறார்கள். கோவணங்கட்டி நெசவு செய்கிறான் என்பதற்காக வேட்டி வாரம் புடவை வாரம் என்று கூட்டு முயற்சியிலே தான் இந்த நெசவாளிகளின் கண்ணீரை துடைத்தோ. வேட்டி வாரம்னு வேட்டி உடுத்த வச்சது கூட்டு முயற்சி இல்லையா? நம்ம தனி மனிதன் முயற்சி எம்மா தனி மனுஷனே கூட்டுதான். இந்த உடம்ப பாருங்க, மனுஷன் இந்த உடம்பு எல்லாம் கூட்டுதான். கண்ணு 2 கூட்டு, மூளை பின்மூளை முன்மூளை கூட்டு, இதயம் 4 அறைகள் இதயத்தில் இருக்குது கூட்டு, குடலு கூட்டு, சிறுகுடல் பெருங்குடல். ஏமா பிரின்சிபால் அம்மா இதெல்லாம் தெரியாத சார்? உங்க தனி இதயத்துல 4 அறை இருக்கு. ஆரிக்கில் வென்ட்ரிக்கிள், வலது ஆரிக்கில் வலது வென்ட்ரிக்கிள், இடது ஆரிக்கில் இடது வென்ட்ரிக்கிள். கூட்டுதான், ஒரே ஒரு அறை கிடையாது இதயத்துல. அடிங்க விஜயகுமார். இதயம் துடித்தாலும் கூட மூளை இயங்கவில்லை என்றால் கோமா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. மிஸ்டர் இனியவர் மண்டே ஆட்டி பிரயோஜனம் இல்ல, பதில் சொல்லணும். மனித உடம்ப கூட்டு முயற்சி. நீதிபதி அவர்களே, இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே தண்டவாளத்தில் தலை வைத்து படுங்கள். நாடி வந்த இந்தி பெண்ணே, நீ தேடி வந்த நாடு இது அல்ல. ஓடிப்போனு தண்டவாளத்திலே தலை வைத்து படுக்க தனி மனிதனாக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் இந்த கூட்டு மனிதர்களை நம்பித்தாரே அறிக்கை விடுத்தார் முரசொலியிலே. மெரினாவிலே காதலர்களின் முத்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த மெரினா ஜல்லிக்கட்டு யுத்த சத்தத்தை கேட்டதே அது கூட்டு முயற்சி இல்லையா? பாரதி சுதந்திர போர்ல கவிதை எழுதினார். நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ. பாரதி இந்த பக்கம் சுதந்திர போராட்டத்துக்கு கவிதை, இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் எனக்கு ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று நேதாஜி ஐயன்ஏ. அந்த பக்கம் பார்த்தா காந்தியடிகள் தலைமையிலே மிதவாதிகள், திலகர் தலைமையிலே தீவிரமாக வெள்ளைக்காரருக்கு எதிராக போராட்டம். ஆக இன்றைக்கு ஆகஸ்ட் 15 கொடி ஏற்றுகிறோமே, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று அந்த சுதந்திர காற்றை சுவாசித்ததே கூட்டு முயற்சியால் தான் என்பதை இந்த காஞ்சிபுரம் மண்ணிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நீதிபதி அவர்களே, ஒருத்தன் போனேன், சார் உங்க நிறுவனத்தினுடைய பேர் என்ன சார்னா, உடனே அந்த ஆள் சொன்னாரு, எங்க நிறுவனத்தினுடைய பேர் வாழைப்பழம் அப்படின்னாரு. என்ன சார் வாழைப்பழம்னு உங்க கம்பெனிக்கு பேரா? ஏன்பா அமெரிக்காக்காரன் மட்டும் ஆப்பிள் அப்படின்னு பேர் வச்சோடனே ஆப்பிள் கம்ப்யூட்டரு, ஆப்பிள் செல்போனு எல்லாம் ஆப்பிள், நாங்க வாழைப்பழம்னு வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி மேலை நாட்டு சிந்தனை இன்றைக்கு இருக்கிறது. அந்த மேலை நாட்டு சிந்தனையை ஒழிப்பதற்காக கூட்டு முயற்சி தான் தேவை. ஆஸ்கார் விருது பெற்றாரே ஏஆர் ரஹ்மான், அவருடைய குடும்பம் அவருக்கு துணை செய்தது கூட்டு முயற்சி இல்லையா? காயமே இது பொய்யடா என்று பேசிக் கொண்டிருந்த நாட்டிலே காயமே இது, காயம்னா உடம்பு, காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தும் வையடா அப்படின்னு சொன்னாரே பட்டுக்கோட்டை. அந்த உடம்பை பார்த்து அறிவுரை சொன்னது இந்த நாட்டிலே. 3 செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க்கைனா என்ன? ஒருத்தன் சூப்பரா சொன்னா 2 வரியில, வாழ்க்கைனா ஒண்ணுமில்ல சார், பாதி வாழ்க்கை போன் இல்ல, மீதி வாழ்க்கை லோன் இல்ல அப்படின்னா வாழ்க்கை. இன்னைக்கு இந்த இளைஞர்கள் பூராமே இந்த போன்லயே கிடக்கிறானே, அவனை கூட்டு முயற்சி செய்துதானே அவனை திருத்த வேண்டும். அதுதானே ஒளிமயமான எதிர்காலம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், பசங்களே இல்ல, எல்லாம் தியேட்டருக்கு போயிட்டேன். நான் தியேட்டருக்கே போயிட்டேன். தியேட்டருக்கு போயிட்டா பாடம் கவனிக்க பள்ளிக்கூடத்துக்கு வராம நீங்களா என்னடா தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொல்றேன், சார் போஸ்டரை பார்த்து ஏமாந்துட்டோம் சார். என்னடா போட்டிருந்தான் போஸ்டர்ல? போஸ்டர்ல எழுதியிருக்கான், இது படம் அல்ல பாடம் அப்படின்னு எழுதியிருக்கான். இந்த சினிமாவும் விளம்பரமும் இன்றைக்கு இளைஞனை மாட்டி விட்டுட்டு இருக்கே. அந்த கூட்டு முயற்சி செய்தால் தானே அந்த இளைஞனை மீட்டெடுக்க முடியும். இட்லியை வச்சே சொன்னான் சார் அழகா, இட்லியை வச்சு சொன்ன அழகா வாழ்க்கைனா ஒண்ணும் இல்ல. இட்லியே நீ குழிக்குள் தள்ளினாலும் கும்மன்று மேலே வருகிறாயே இட்லியே
அந்த இட்லி கூட அக்கா பாத்திரம் கழுவி கொடுக்கணும். வேதனாயி அம்மா, பிரின்சிபால் அம்மா, அம்மா தாய, அந்த இட்லி. விஜயகுமார் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? வேதநாயகி உண்மையில போறப்ப உங்களுக்கு ஏதாவது இட்லி வாங்கி தர சொன்னா 4 இட்லி பார்சல் வாங்கி கொடுத்துருவாங்க. அம்மா தாய, நான் அதுக்காக சொல்லல நீதிபதி அவர்களே, அந்த இட்லி சட்டியில பாத்திரத்தை கழுவி கொடுக்க வேண்டியது அக்கா, அந்த இட்லிக்கு மாவாட்டி கொடுக்க வேண்டியது அம்மா. அந்த இட்லி கும்முன்னு வருது பாத்தீங்களா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க, எங்கள் அப்பாக்களினுடைய அந்த வேட்டியை போட்டனால் தான் அந்த இட்லி கூட கும்மென்று மேலே வருகிறது. அந்த இட்லி வரணும்னா கூட கூட்டு முயற்சி தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை வெளிநாட்டு கல்ச்சர் வந்தாச்சு. கூட்டு முயற்சி செஞ்சாதான் இன்றைக்கு இளைஞனை காப்பாற்ற முடியும். இளைஞரே, பருவ நெருப்பில் காய்ச்சியவாளே, நாளை என்பது உன் திருநாளே, நீ கொட்டி முழக்கினால் உலகமே செவிடு, நீ எட்டி உதைத்தால் திசைகளும் தவிடு, உன் கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும், உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கே பாலமிடும், மண்புல அல்ல மானிடனே உன் மாவழி காட்டு வானிடமே. 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த தேசத்தை மாத்தி காட்டுன்னு சொன்னார்ல விவேகானந்தர். அந்த 100 இளைஞர் என்கிற கூட்டு முயற்சியை தான் விவேகானந்தரே ஒத்துக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு இளைஞன் எப்படி இருக்கிறான்? இன்றைக்கு இளைஞன் எப்படி இருக்கிறான்? ஆபத்துல இருக்கிறான் சார். போன்லயே இருக்கிறான். அந்த போன்லயே இருக்கிறானே, அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஆசிரியர், பெற்றோர், சமூகம் என்ற கூட்டு முயற்சி தேவை. அன்னைக்கெல்லாம் வாத்தியாரு பையன் கும்பிட்டு போவான் பிள்ளையாரு, பிள்ளையாரு பிள்ளையாரப்பா, இன்னைக்கு மேக்ஸ் வாத்தியார் திட்டக்கூடாது, சயின்ஸ் வாத்தியார் கொட்டக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது பிள்ளையாரப்பா. இன்னைக்கு நாங்க கும்பிட்டுட்டு போறோம், எந்த பையன் எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது பிள்ளையாரப்பா, பேரண்ட் கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது பிள்ளையாரப்பா. இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிறது தனி மனிதனால் முடியுமா? அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டியது யார்? ஒரே ஒரு பெற்றோர் தான். தனி மனிதன் சூப்பரா இருந்தான். மதுரைக்கு பக்கத்துல ஒரு பிரம்ப எடுத்து கையில வாங்கிக்கிட்டு, டீச்சர் அம்மா, என் பையன் என்ன தப்பு செஞ்சாலும் இந்த பிரம்பால அடிங்க, நான் கேட்க மாட்டேன்னு சொல்ற பெற்றோர் 1-2 பேர் தானே சார் இருக்கிறான். அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டுச்சு, வேதனாய் மாதிரியே இருந்துச்சு ஆளு, ஏப்பா கருகப்புள்ள கொத்து மாதிரி ஒரு புள்ள வச்சிருக்கேன், யாரும் கேட்டு அடிச்ச? நான் அடிக்கல மேடம், இந்த மேக்ஸ் வாத்தியார கூப்பிடு, மேக்ஸ் வாத்தியார கூப்பிடு. அன்றைக்கு எப்படி இருந்தது கூட்டு முயற்சி? எங்க அப்பா சொன்னாரு, டீச்சர் முட்டிக்கால் சாதாரணமா போட விடாதீங்க, உப்புல போட விடுங்க, உப்புல போட விடுங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, அவனை நான் தூக்கி சமக்கணும் அப்படின்னு சொன்னார் எங்க அப்பா. ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் பாடு திண்டாட்டமாகிறது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அது கூட்டு முயற்சி தான். மிஸ்டர் இனியவன், தனி மரம் தோப்பாகாது, ஒரு கை ஓசை தராது. டீம் ஒர்க்ஸ் ஒர்க்ஸ், மேன் இஸ் தி சோசியல் அனிமல். வாய்ப்பிற்கு நன்றி, வருகிறேன், வணக்கம். இந்த உடம்பே ஒரு கூட்டு முயற்சி தானன்னு ஆரம்பிச்சார். ஏதாவது ஒண்ணு மட்டும் வளர்ந்தா அதுக்கு பேர் வளர்ச்சியா? மூக்கு மட்டும் ஒருத்தனுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆஹா, அருமையா வளர்றான்டா. என் மகனுக்கு மூக்கு மட்டும் எவ்வளவு நீளமா, காஞ்சிபுரத்தில் அவன் பிறப்புறப்ப வாலாஜாக்கு போயிருச்சு மூக்கு அப்படின்னா எந்த வீட்லயாவது சந்தோஷப்படுவீங்களா? கண்ணு மட்டும் இவ்வளவு பெருசு வளர்ந்துகிட்டு இருக்கு, மற்ற எதுவுமே வளரல, சந்தோஷப்படுவோமா? மண்டை மட்டும் இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு, மற்ற உடம்பெல்லாம் இவ்வளவு பெருசாயிருச்சு. வலது கால் மட்டும் வளர்ந்தா நல்லா இருக்குமா? நடக்க முடியுமா? வலது கை மட்டும் வளர்ந்து இடது கை இப்படியே இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்த முடியுமா? தனித்தனி உறுப்புகள் வளர்ந்தால் அதற்கு பெயர் வளர்ச்சி அல்ல. ஒவ்வொரு உறுப்பும் சீராக வளர்ந்த அந்த கூட்டு முயற்சி தான் ஒரு மனிதனையே உருவாக்குது. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். வாஸ்தவமான கேள்விதான். இந்த மேடையில் நாங்க பேசிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன குழந்தை சிரிச்சான் பாருங்க. யாரு அந்த பையன்? அவருக்கு கை தட்டுங்க எல்லாரும். அவன் சிரிச்ச சிரிப்பு அப்படியே என் காதுக்குள்ளேயே இருக்கு. அந்த மழலை சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அடடடா, அவனுக்கு என்ன பட்டுச்சுன்னு தெரியல. விஜயகுமார் முகத்தை பார்த்து தான் சிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு இங்க பேசின சப்ஜெக்ட்லாம் புரிஞ்சிருக்காது. காரணம், அவனை மகிழ்ச்சி படுத்தணும்னா ஒரு பெரிய கூட்டு முயற்சி தான். என் பேரனைலாம் நானும் என்னென்னமோன்னு அடிச்சு பார்க்கிறேன். அவனுக்குன்னு ஒரு கார்ட்டூன் சேனல் போட்டோன்னு தான் தாத்தா சூப்பர் தாத்தா அப்படிங்கிற. என்னடா சேனல்னு பார்த்தா மோட்டு பட்லு.
ஐயோ அதை பார்த்துட்டு அவனுக்கு படுற பாடு. அதுல அந்த மோட்டும் பட்லும் பேசிக்கிறத பார்க்கணுமே. டே மோட்டோ, உன்னைய பார்க்காம என்னால இருக்க முடியலடா மோட்டோ. எங்கடா போய்கிட்டு இருக்க? நம்மள ஜான் துரத்திட்டு வர்றான்டா. டே மோட்டோ. டே பட்லு, நம்ம எப்படியாவது ஒரு சமோசாவை சாப்பிட்டுட்டு இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம்டா. ஏன்னா நம்ம ஜான் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான். இல்லடா மோட்டோ, டே ஜான் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் எப்படியாவது வேற மாறு வேஷத்துல போயிடலாம். இல்லடா பட்லு, நம்ம சமோசா தின்னாதான் எனக்கு மூளையே வேலை பார்க்கும். அதனால நான் போய் உடனே ஒரு சமோசா தின்ட்டு வரேன். சிங்கம் சார், இந்த சிங்கத்து முன்னாடி யாரும் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் அந்த ஜான் பேசுறத பார்க்கணும். உங்களை பார்த்து நான் என்ன 5000 ரூபாய் கொடுத்து உங்களை நான் துரத்திட்டு வர்றேன். இல்லடா டே, ஜான் பக்கத்துல வந்துட்டான், சீக்கிரம் ஓடுறேன். இல்லடா பட்டு 2 பேரும் கையில சேர்ந்து பிடிச்சு ஓடலாம்டா. டே ஓடுறா. பேர் அப்படியே பார்க்கிறேன். இதை உருவாக்கணும்னா ஒரு கூட்டு முயற்சி வேணும். டோரா புஜ்ஜி அப்படின்னு ஒரு கார்ட்டூன் சேனல். டோரா, இப்ப நம்ம எங்க போறோம்? காடு, பாலைவனம், மலை. அதுக்கு நம்ம எப்படி போகணும் புஜ்ஜி? அதுக்கு நான் இப்ப கூப்பிடுறேன். நான் த மேப், நான் த மேப், நான் த மேப், நான் த மேப் அப்படின்னு முக்கோணமா ஒரு வெண்டைக்காய் மாதிரி ஒண்ணு வருது. அது வழிகாட்டிகிட்டே போகுது. டோரா, இப்ப நம்ம எங்க? இல்ல புஜ்ஜி, நம்ம பாலைவனத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு போனாங்க. அப்பா, அதுகளை இந்த டோரா புஜ்ஜி அப்புறம் அந்த 2 கரடி பேசிடுவாங்க. இதுகளெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியா உருவாக்கினா அவனுங்களெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியும். நான் இப்ப இந்த இடத்துல நான் ஒரு பேச்சாளர் வந்திருக்கேன்னா என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய ஆசிரியர் இவை எல்லாத்துக்கும் மீறி எனக்காக கைதட்டி உற்சாகம் செய்த ரசிகர்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த கூட்டு முயற்சி இல்லாட்டி லியோன் இந்த இடத்துல பேச்சாளராக இருக்க முடியுமா? நான் பேச பேச எல்லாம் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஜோக்கடிச்சாலும் பாத்துருவோம்யா, நீங்க நான் பாத்துருவோம்யா அப்படின்ட்டு ஒருத்தருமே சிரிக்கலன்னா கண்டிப்பா நான் கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நாளை காலையில் அட்மிட் ஆயிடுவேன். ஒரு ரசிகனுடைய படைப்பு ரசிகர்களால் ரசிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது மாதிரி ஒரு கொடுமை வேற கலைஞனுக்கு வேற எதுவுமே இல்லை. கூட்டு முயற்சி தான் ஒரு மனிதனை உருவாக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையா பேசினார். தனி மனித முயற்சியே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு 25வது திருமண விழாவை கொண்டாடும் கவிஞர் இனியவன் வருகிறார். வாங்க. ஓட்டிட்டமே அப்படிங்கிற சந்தோஷம் இன்னும் இருக்கே அப்படிங்கிற அந்த அசதி ரெண்டும் தெரியுது பாருங்க அந்த முகத்துல. இது 25, அது 40. நாங்கெல்லாம் 50 இருந்தா கூட அப்படித்தான் இருப்போம். அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. காரணம், வாழ்க்கை என்பதை ஒரு தனி மனிதன் அவனுடைய மகிழ்ச்சியை அவன்தான் முடிவு செய்யணும். அதனால இவரால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன், இவங்களால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றது தப்பு. உனக்கு இப்ப பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வரேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது பிரமாதமா எதிரணிக்கு ஜால்ரா தட்டினார். அது ஏன் தட்டுறாருன்னு தெரியல. நடுவர் விட்டு ஒரே ஒரு கேள்வி, நீங்க எத்தனை பேர் உங்க வீட்டுல பிறந்தீங்க? என் கூட பிறந்தவங்களா? அது ஒரு பெரிய பட்டாளமப்பா. 10 பேர், 7 பயலுக, 3 பொம்பளை பிள்ளைய, நான் 3வது பையன். 10 பேர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் தெரியுங்களா, நான் இந்த மேடைக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய ஆசிரியர்களுடைய கூட்டு முயற்சி. நான் கேட்கின்றேன், 10 பேரும் ஏன் மேடைக்கு வரவில்லை? எனக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ 50 பேர்த்தையும் நான் மேடைக்கு கூட்டு வர முடியுமா? நான் கேட்பது என்னன்னா, உங்க அப்பா வந்து உங்களை பாராட்டினாரு, சொல்லி கொடுத்தாரு, உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க, கூட்டு முயற்சியில நீங்க பேச்சாளர் ஆயிட்டீங்க. அதே அம்மா அதே அப்பா இருந்து மத்த 9 பசங்க ஏன் பேச்சாளர் ஆகல? கூட்டு முயற்சி ஃபெயிலியர் ஆகுன்றதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நடுவர் லியோடி அவர்கள். அவர் தனி மனித கூட 7 பேர் பிறந்தாங்களே, எல்லாரும் பட்டிமன்ற நடுவர் ஆனாங்களா? கேட்டாரு கேள்வி. சார் பதில் சொல்லணும். ஒண்ணு வேண்டாம். தமிழனுக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்வார். அதுதான் திருக்குறள். நான் கேட்பது ஒன்றே ஒன்று, திருக்குறள் என்பது கூட்டு முயற்சியா தனி மனித முயற்சியா? பார்த்தீங்களா?
தம்பி நீ கலெக்டர் ஆயிடுவ விடு. யாரு தனி மனித முயற்சின்னு ஒரு சின்ன பையன் சொல்றான். யாரு? ஆஹா, கை தட்டுங்க எல்லாரும் அந்த பையனுக்கு. அவனுக்கு திருவள்ளுவர் என்ற ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் திருக்குறள். திருக்குறள் திருவள்ளுவர் அவர் தனி மனித முயற்சியில் உருவாக்கினார்னு இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுன்னா, நாளைக்கு பேரறிஞர் அண்ணாவாக மாறப்போகிறவர் இந்த பையன் தான். உன் பேர் என்ன தம்பி? காமராசர். ஆஹா, என்ன ஒரு சீக்வன்ஸ் பாருங்க. இந்த நாட்டு முழுவதற்கும் கல்வியை தந்த கர்ம வீரர் காமராஜருடைய பெயர் வச்சிருக்கக்கூடிய அந்த சின்ன பையன், அவனுக்கு உண்மையிலே எல்லாரும் பெரிய பாராட்டு கொடுக்கணும். வகுப்புல வாத்தியாரு எழுப்பி விட்டா கூட சில பேர் பதில் சொல்ல மாட்டான். ஆனா என் தங்கம் ஒரு பட்டிமன்ற நடு பேச்சாளர் கேட்ட கேள்விக்கு இத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னால் துணிச்சலாக பதில் சொன்னான் பாருங்க. அந்த துணிச்சலை நான் பாராட்டினேன் உண்மையில. காமராசர் பேசிய பிறகு எதிரணிகள் எப்படி பேசுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நடுவர் அவர்களே, வள்ளுவன் ஒரு வார்த்தை எழுதுகிறான், கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று. இந்த குறளிலை நன்றாக பார்க்கிறேன் என்று சொன்னால் எந்த எழுத்துக்கும் துணைக்கால் இருக்காது. எவன் ஒருவன் படிக்கின்ற போது தெளிவாக படிக்கின்றானோ எவனுடைய காலையும் நம்பாதே, சொந்த காலிலே நிற்பான் என்பது கால் போடாமல் எழுதிய தனி மனிதனால் தான் வெற்றி அடைய முடியும் என்று வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கின்றான். நான் ஒண்ணு சொல்றேன், இன்றைக்கு சமூகம் எப்படி மாறி இருக்கிறது. ஒருவேளை திருவள்ளுவரை இன்றைக்கு திருக்குறள் எழுதியிருந்தால் என்ன எழுதியிருப்பார் தெரியுங்களா? 1330 திருக்குறளையும் எழுதிவிட்டு, நீ உண்மையாக தமிழனாக இருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் பட்டன் அழுத்தவும். நான் ஏன்டா அழுத்தணும்? எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு கும்பல் சுத்திக்கிட்டே கிடக்குது. சார் அவர் சொல்றாருங்களே, விஜயகுமார் அவ்வளவு கோவப்பட்டாருங்களே, இவர் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் வாத்தியாரா இருந்தார், இப்போதான் காலேஜுக்கு போயிருக்காரு. அவர் ஸ்கூல்ல இருக்கும் போது ஒருத்தர் அருவா எடுத்துட்டு வந்தார் வெட்டுறதுக்கு. ஏன் வெட்டுறதுக்கு வந்தாருன்னா, பையன்கிட்ட வீட்டில் அந்த அப்பாக்காரர் இந்த எலக்ட்ரிசிட்டி கார்டுல அதை எடுத்து பையனை கொடுத்துட்டே, இந்த எலக்ட்ரிசிட்டி கார்டு எடுத்துன்னு போய் அங்கே வெயிடா அப்படின்னாரு. பையன் சொன்னாப்பா, இது பேர் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னா. டேய் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் குட்டின்னா, நோட்டா 80,000 ரூபா பீஸா வாங்கிட்டு சிட்டிக்கும் குட்டிக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போயிட்டார் வாத்தியார். அண்ணன் கிட்ட போய் சொன்ன உடனே அண்ணன் சொன்ன பதில் தான் அருமையான பதில். சார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், பையனோட கெப்பாக்குட்டியே அவ்வளவுதான். அந்த ஆளுக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான், இந்த வாத்தியார் கெப்பாசிட்டி கெப்பா குட்டின்றாரு சொல்லிட்டு நேரா பிரின்சிபால் ரூமுக்கு போயிட்டு சொன்ன உடனே, பிரின்சிபால் நல்ல மனுஷன், எங்க வேதநாயகி மாதிரிலாம் இல்லை, அந்த ஆள் அது நல்ல மனிதர், உட்கார வச்சோன்னா, சார் பிரச்சனையை முடிச்சிடும், விஜயகுமாரை வேலையை விட்டு தூக்கிடும், இதை தயவு செஞ்சு வெளியே போய் பப்ளிக் குட்டி பண்றாதீங்கன்னா. இது மாதிரி சமூகம் இருந்துகிட்டு இருக்குது. நீங்க நல்லா கவனிச்சீங்களா? நடுவர் ஒரு கதை சொன்னார், டோரா கதை. நான் திரும்பவும் கேட்கிறேன் டோரா கிட்ட, டோரா கூப்பிட்டது, உதவிக்கு கூப்பிட்டது மனிதர்களையா குரங்கையா? பாருங்க. ஏன்னா நம்ம மலைட்ட ரூட்டு கேட்டோம்னா கண்டிப்பா காஞ்சிபுரம் போக முடியாது, கைலாசத்துக்கு ரூட்டு கொடுப்பானுங்க, கண்டிப்பா வழி சொல்ல மாட்டானுங்க. எது சொன்னமோ அதுக்கு ஆப்போசிட்டாவே சொல்லுவான். நான் இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதனுடைய நேயத்திற்காக, அமைதிக்காக நோபல் பரிசு கொடுக்கறாங்க இல்லையா? இந்த நோபல் பரிசு ஏன் கொடுக்கறான் தெரியுங்களா? நோபல் பரிசு கண்டுபிடித்த நோபலுக்கான விருது இருக்குங்களா, அவன் ஒரு விஞ்ஞானி, ஒரு இயற்பியல் விஞ்ஞானி, வேதியியல் விஞ்ஞானி. அவன் ஒரு பொருளை நிறைய பொருள் கண்டுபிடி 500 பொருள் கண்டுபிடிக்கிறான். அதுல கண்டுபிடிச்ச ஒரு பொருள் டைனமைட். ஒரு நாள் பிரான்ஸ்ல பத்திரிகையில வருகிறது, மரண வியாபாரி இறந்து விட்டான் என்று. இதை அந்த நோபல் பரிசை கொடுத்தார் இல்லையா, அவர் படிக்கிறார், அவரே படிக்கிறார், அவர் பேரே போட்டிருக்கு, ஆல்பர்ட் நோபலே படிக்கிறார், அவர் பேர் போடுகிறார், ஆல்பர்ட் நோபல் என்ற மரண வியாபாரி இறந்து விட்டான். இறந்தது அவங்க தம்பி. அப்போது வருத்தப்பட்டார், இவ்வளவு பயங்கரமான ஒரு கெட்ட பேரை நம்ம சம்பாதிக்கணுமான்னு சொல்லிட்டு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்து சொன்னான். என்றைக்கெல்லாம் அமைதி, சமூக நீதி, என்றைக்கெல்லாம் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றதோ, மனித சமூகத்திற்கு ஏற்ற ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதோ, அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுங்கள் என்று தன் தவறை உணர்ந்ததற்காக தனி மனிதன் கொண்டு வந்ததுதான் இந்த நோபல் பரிசு.
நீங்க நினைக்கிறீங்க இல்லையா சமூகம் நல்ல சமூகம்னு, சமூகம் நல்ல சமூகம்னு. நடுவர் சொன்னாரு, பேரறிஞர் அண்ணா அவருடைய பேச்சை காசு கொடுத்து கேட்டாங்க. இது இங்க நாட்டு மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் இருந்தது, வெளிநாடுகளிலே கூட இருந்தது. ஆனால் என்ன ஒண்ணு, அது ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. வின்சென்ட் சர்ச்சில் என்ற மிகப்பெரிய பேராசிரியர், பேச்சாளர், அவர் அப்பெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வானொலியில் ஒளிபரப்புவாங்க. வின்சென்ட் சர்ச்சில் கிளம்பிட்டார். வீட்டில இருந்து கிளம்பினா டாக்ஸி டிரைவரை கூப்பிடுறாரு, ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு. இந்த டாக்ஸி டிரைவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? 6 மணிக்கு வின்சென்ட் சர்ச்சிலுடைய பேச்சு வரும், வர முடியாது. கூப்பிடுறது யாரு? வின்சென்ட் சர்ச்சில். டிரைவர் சொல்றா முடியாது. உடனே வின்சென்ட் சர்ச்சில் சொல்றாரு, 50 யூரோ தரேன் வரியா அப்படின்னு. ஓ, பணமாயா முக்கியம்? வின்சென்ட் சர்ச்சில் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவருடைய பேச்சு எப்படியாப்பட்ட பேச்சு தெரியுமா? வர முடியாது. அப்புறம் 100, அப்புறம் 200 ஏறி உட்காருன்ட்டான். இப்ப வின்சென்ட் சர்ச்சில் கேட்கிறாரு, இந்த வின்சென்ட் சர்ச்சிலோட பேச்சு, அந்த ஆள் கிடக்கிறான், வேலையை பாரியா, பேச்சாயா முக்கியம், பணம் தாயா முக்கியம். அப்போ சமூகம் என்பது எப்பொழுதும் வேறு வகையாக மாறிக்கொண்டே இருக்கணும். ஆனால் நான் என்ன முடிவெடுக்கின்றனோ, என்னுடைய முடிவிலிருந்து தவறவே இல்லை, நான் தெளிவா இருக்கேன். நான் எங்க சரிஞ்சு போறேன், எங்க குழப்பம் அடைகிறேன்னா, யாராவது வந்து பேசுகின்ற பொழுது, யாராவது என்னை மடைமாற்றம் செய்கின்ற பொழுது, என் கருத்துக்கு எதிராக ஒன்றை சொல்லுகின்ற பொழுது நான் குழம்பி போய்விடுகின்றேன். நண்பர்களை ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அம்மா இருந்தா, இன்றைக்கு நீங்க எல்லா விமானத்துல பறக்குறீங்க. இந்த ரைட் பிரதர்ஸ் தான் வந்து விமானத்தை கண்டுபிடித்தாங்க. இந்த ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பெரிய பாறை மேல ஏறி நின்றுக்கிட்டு அங்க இருந்து குதிக்க ஆரம்பிச்சாங்க. குதிக்கின்ற போது கையை விரிச்சு விரிச்சு குதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா சூசன் வந்து கேட்டாங்க, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? உடனே இந்த ரைட் பிரதர்ஸ் சொன்ன வார்த்தை, we are flying, நாங்கள் பறந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு. அந்த தாய், இதுவே எங்க அம்மாவா இருந்தா விளக்கமாற எடுத்து வெளுத்திருக்கும். நாய் பறக்குதான், மூஞ்ச பத்தியான்னு சொல்லிட்டு தட்டால் அடிச்சிருப்பாங்க. சூசன் சொன்ன வார்த்தை தெரியுமா நண்பர்களே? அதுதான் அந்த ரைட் பிரதர்ஸ்க்கான ஒரு ஊக்கம். முதலில் சாப்பிடுங்கள், நீங்கள் பறப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரைட் பிரதர்ஸ்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு சூசனுடைய வார்த்தை தான் அவர்களை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டியது என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் இன்னும் சொல்லுகின்றேன், நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம், இதை முதலில் ஆரம்பித்தவர் எல்லாரும் சொன்னா கரும வீரர் காமராஜர் இல்லை. முதலில் ஆரம்பித்தவர் திராவிட இயக்கத்தின் தந்தை சர்பிட்டி தியாகராயர். அவர்தான் முதலாக 4 பள்ளிக்கூடங்களுக்கு மிட் டே மீல்ஸ், மதிய உணவு திட்டம் என்ற ஒன்றை ஆரம்பித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகளுக்கு மேலாக வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு தனி மனிதனுடைய சிந்தனை இன்றைக்கு வேறு ஒன்று இருக்கிறது. நண்பர்களை, ஒருவன் கேள்வி கேட்க வேண்டும். காமராஜர் வயதான பாட்டி ஒரு அண்ணன் கூட தூக்கிட்டு போய் நிற்கிறார். முதலமைச்சர் காமராஜர் அவர் பார்த்துட்டு கேட்கிறார், என்ன காசு வேணுமா? இந்த 20 ரூபாய் அப்படின்னு கொடுங்க. இந்த கேள்வி சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா டெய்லி நீ கொடுத்துருவியா? முதலமைச்சரை பார்த்து கேள்வி. டெய்லி எப்படி கொடுக்க முடியும்? சரி, எனக்கு கொடுக்குற, என்ன மாதிரி எவ்வளவு பொம்பளைங்க இருக்காளுங்க, குடுப்பியா உன்னால? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாட்டியோட குரல் தான் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை என்ற பெண்கள் வாங்குகின்ற உரிமை தொகைக்கு அந்த பாட்டி விதைவிட்டாள். தனி மனிதனுடைய முயற்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இவர் குக்கரிச்சார, ஆஹா பாரதி யார் தெரியுமா? பாரதி என்ன எவ்வளவு டென்ஷன் உனக்கு? இவங்க அரேஞ்ச் பண்றேன்ட்டாங்க, பிரியாணி பொட்டெல்லாம் வாங்கி தரேன்ட்டாங்க, கோவப்படாத, அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது சார். பாரதி போய் நிக்கிறா. ஒரு போராட்டத்திற்கு போயிருந்த போது சிஸ்டர் நிவேதிதா கேள்வி கேட்கிறாங்க, பாரதி எங்க உன் பொண்டாட்டின்னு. பெண்ணின் விடுதலை பற்றி பாடிய பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நண்பர்களே? அவ வந்து இங்க என்ன பண்ண போறா? நிவேதிதா கேட்டா, நீ வந்து என்ன கிடிக்க போறேன்னு. பொண்டாட்டியை மதிக்க தெரியண்டா, பொண்டாட்டியை சமூகத்துக்கு கொண்டு வா என்று நிவேதிதாவுடைய வார்த்தை பாரதியை மகாகவி பாரதியாக மாற்றியது என்று சொன்னார். ஒருவருடைய வார்த்தை என்பது சாதாரண விஷயம் அல்ல. 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கு நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய டாக்ஸ் இருக்கு. இந்தியாவில் தெரியும் உங்களுக்கு, நிறைய டாக்ஸ் இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் பெண்களுக்கு மேல் ஆடை அணியக்கூடாது. மேல் ஆடை அணிய வேண்டும் என்றால் அதுக்கு வரி போடணும், ஆடை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மார்பகம் தெரிந்துதான் நடக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இல்லை என்றால் வரி போடணும் அப்படின்னும் பொழுது திருவாங்கூரிலே நன்னெலி என்ற தாழ்த்தப்பட்ட பெண் சொன்னால், மாறுன்னு ஒண்ணு இருந்தா தான்டா வரி போடுவீங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அரசு அதிகாரிகள் முன்னால் மார்பு வெட்டி தூக்கி வீசி எறிந்தால்
அந்த வரி அன்றைக்கோடு ரத்து செய்யப்பட்டது என்று சொன்னால் ஒருவன் குரல் கொடுத்தால் இந்த சமூகம் மாற்றம் பெறும். நண்பர்களை, இறுதியாக சொல்லுகின்றேன், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு அரபு நாட்டிலே ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு பையன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றான். ஐரோப்பாவில் இருந்த ஒரு 4 பேர் அவனை போய் சும்மா பேச்சு கொடுக்கறாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க இந்த வீடியோவை. வழக்கமா அது நடக்கும் இல்லையா? இப்போ நிறைய பேர் நான் என்ன பேசினாலும் அதை மாத்தி கொஞ்சம் வீடியோ யூடியூப்லாம் போடுவாங்க. இதை ரெக்கார்ட் பண்றாங்க, அந்த பையனுக்கு தெரியல. அந்த பையன் 1 திராம்சம் 2 திராம்சம் வாங்குறான் கூலி. கிட்டத்தட்ட 300-400 ஆடு அந்த மந்தையில் இருக்கிறது. அந்த போடவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ஆடு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. இந்த ஆடு என்ன விலை அப்படின்னு. ஆடு 1000 திராம்ஸ். உங்க ஓனர் எங்க? ஓனர் எங்கேயே இருக்காரு. சரி, நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? நான் 2 திராம்ஸ் வாங்குறேன். நான் 20 திராம்ஸ் தரேன். உங்க ஓனருக்கு தெரியாம ஒரு ஆட்டுக்குட்டியை தா என்று அவன் சொன்னா, தர முடியாது. 40 முடியாது, 100 முடியாது, 200 திராம்ஸ். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வாங்குகின்ற சம்பளத்தை விட 100 மடங்கு அதிகம். 2 ரூபா வாங்குறா, 200 ரூபா தரும், கொடுத்துடணும். அந்த பையன் சொன்னா முடியாதுன்னு சொன்னான். இந்த நிருபர்கள் கேட்கிறாங்க, உங்க கண்ணுக்கு தெரியாத உங்க எஜமானனுக்கு இத்தனை 1000 ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆடுக்குட்டி காணாமல் போனால் தெரியவா போகிறது? இந்த சின்ன பையன் சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்க நண்பர்களே. எங்க ஓனருக்கு தெரியாதுதான். எங்க ஓனருக்கு சத்தியமா தெரியாது. இவ்வளவு ஆட்டுக்குட்டி, எவ்வளவு ஆட்டுக்குட்டி டெய்லி குட்டி போடுது அவருக்கு தெரியாது. ஆனால் நான் 2 பேருக்கு நம்பிக்கையானவனாக வாழ விரும்புகின்றேன். ஒன்று, இவ்வளவற்றையும் காப்பாற்றுவேன் என்று என்னிடம் கொடுத்த என்னுடைய முதலாளிக்கு. இன்னொன்று, எங்கிருந்தோ பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு நான் சத்தியமாக தவறு செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். இதை ஒளிபரப்பட உடனே எந்த நாட்டில இருந்து ஆடு மேய்க்க வந்தான் இல்லையா, அந்த நாட்டிலிருந்து அதிபர் சொல்கிறார், அவன் நீங்க நாட்டுடைய சொத்து, அவனை எங்கள் தேசத்திற்கு திருப்பி அனுப்புங்கள். நாங்கள் தனி விமானம் அனுப்பி அந்த பையனை கூட்டு வந்து அந்த சொந்த நாட்டில் இறங்குறான். சோப்பு கம்பளம் வரவேற்பு. அந்த நாட்டுடைய அதிபர் போய் சொல்றார், இவ்வளவு பெரிய தங்கத்தை நாங்கள் விட்டு விட்டோமே என்று கதறுகிறான். நண்பர்களே, குழந்தைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனி மனிதன் யோக்கியனாக இருந்தால், தனி மனிதன் புத்திசாலியாக இருந்தால் இந்த சமூகம் மாறும். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் தான் சாதாரண மாநிலத்திற்கு நாடு என்று, தமிழ்நாடு என்று உலகத்தில் எந்த மாநிலத்துக்கும் இல்லாத பெயரை ஒரு மாநிலத்திற்கு நாடு என்று போட்டிருக்கார் என்று சொன்னால், தனி மனிதன் அவனால் தான் ஒரு தேசம் உயரும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனி மனித முயற்சி அப்படிங்கிறது தனி மனிதர்களுடைய பேச்சினால அப்படி கும்முன்னு நிக்குது. பாவம், கூட்டு முயற்சி இன்னும் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. பாவம், அந்த 2 பேர்த்து பாட்டிலும் தீந்துருச்சு. பாவமா இருக்கு பிரகதீஸ்வரனை பார்க்கறதுக்கு. காரணம் என்னன்னா, தனி மனித முயற்சி அவ்வளவு வலிமையானது. ஒரு பாட்டு கண்ணதாசனை எழுத சொல்றாங்க, சாந்திங்கிற படத்துக்கு. கண்ணதாசன் எழுதிட்டாரு, யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ வந்து யாரோ சொன்ன உறவுன்னு அழகா எழுதியிருக்காரு. எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு, எல்லா பாட்டையும் டி.எம். சௌந்தரராஜனை சத்தம் போட்டு பாட வைக்கிறீங்க. பாத்தீங்கன்னா ஏரி கரையின் மேலே, ஏரி கரையில யாரெல்லாம் இருக்காங்களோ 50 பேர் ஒடியாந்துடுறாங்க. டி.எம். சௌந்தரராஜன் அப்படி மைல்டா, கிளிஃப் ரிச்சர்ட்னு ஒரு இங்கிலீஷ்காரர் பாடுற மாதிரி மைல்டான ஒரு டியூன் போடுங்க அப்படின்னோடனே விஸ்வநாதன் ராமமூர்த்தி அழகா ஒரு டியூன் போட்டாங்க அந்த பாட்டுக்கு. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ தந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. நடிக்க போறது யாரு? சிவாஜி கணேசன். அவர்கிட்ட போட்டு காமிக்கிறாங்க, என்னையா டிஎம்எஸ் இப்படி பாட வச்சுட்டீங்க, இந்த பாட்டுக்கு எப்படி நடிக்கிறது, இன்னைக்கு நீங்க நடிக்கணும் அப்படின்னோடனே சிவாஜி கணேசன், இன்னைக்கு நான் நடிக்கல, ஷூட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம். இவ்வளவு அருமையான மியூசிக், இவ்வளவு அருமையான பாட்டு, இவ்வளவு அருமையா பாடிட்டாங்க, என்னடா பண்றது அப்படின்னு ஒரு நாள் முழுவதும் சிந்திச்சான் அந்த நடிகன். அந்த படத்தினுடைய காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிகரெட்டு அப்படி படியிலிருந்து இறங்கி வந்து அந்த ஆக்ஷன், அந்த சிகரெட்டு
அந்த பாட்டுக்கு சிகரெட்டு போக அப்படியே நடிக்கும் பாருங்க. யார் அந்த நிலவு அப்படின்னு ஊதுனோன்னா அந்த போக அப்படி ஏன் இந்த கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ தந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. எம்.எஸ். விஸ்வநாதன் காளி, டி.எம். சௌந்தரராஜன் காளி, எழுதின கண்ணதாசன் காளி. அந்த படத்துல நடிச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுங்கிற ஆக்ஷனை பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டடா நீ அப்படின்னு 1000ல் ஒருவனுக்கு ஒரு பாட்டு எழுதிட்டாங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். டி.எம். சௌந்தரராஜன் உணர்ச்சி வாசம் மிக்க பாடிட்டார். காட்சியை எப்படா நடிக்கிறது? எம்ஜிஆர் அந்த கப்பல்ல அடேங்க அப்பா இங்க இருந்து இங்க தொங்கி அங்க போவாரு, அப்படி வருவாரு, கூட ஒரு 15 பேர் அப்படி கோரஸ் லா 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 லா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். யாரு எழுதுனா, யாரு பாடுனா, யாரு மியூசிக் போட்டான்னு யாருக்காவது தெரியுமா? அந்த படம் வந்தப்ப எம்ஜிஆருங்கிற அந்த உருவத்தை தவிர வேற யாருமே நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஏன்? அந்த தனி மனிதனுடைய உழைப்பு முயற்சியும் தான் இன்னைக்கு அந்த பாட்டு 1965 வந்துச்சு. கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகுது. 60 வருடம் கழித்து காஞ்சிபுரத்தில் கைதட்டு வாங்குது. யார் அந்த நிலவும் அதோ அந்த பறவை போல கைதட்டு வாங்குதுன்னா அந்த மனிதர்கள் நடித்த நடிப்பு, ஒவ்வொருவரும் அதற்கு எடுத்துக்கொண்ட தனி மனித முயற்சி. ஓகே, ஜால்ரா போதுமா? என்னமோ இந்த குரூப்புக்கே ஜால்ரா வாசிக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அதான் வாசித்திருக்கேன். வாங்க பிரகதீஸ்வரன் அவர்களே, இப்ப இவரு பேசிட்டு உட்காந்தோன்னா வாசிப்பேன் பாருங்க ஒரு ஜால்ரா, நீங்க பார்க்கவே முடியாது அப்படி ஒரு ஜால்ரா. வாங்க. பெருமைகளை கொண்டது காஞ்சிபுரம், அண்ணா பிறந்த மண். பட்டு என் கல்யாணத்துக்கு இங்கே தான் பட்டு போட வாங்கினேன். ஆமாம், பல ஊர் இருக்கு, ஆனால் காஞ்சிபுரம் தான் வாங்கினேன். ஏன் கல்யாணத்தை சொல்கிறேன்னா நீங்கள் திருமணத்தில் தான் ஆரம்பிச்சிங்க, அதனால சொல்கிறேன் வர்றேன். இன்னொரு சிறப்பு ஒன்று, ஒரு தடவை இப்போ நடுவில் அந்த அத்திவரதர் வந்துச்சா, அது ஒன்று நடுவர்களே நல்லா கேளுங்க. எங்கள் அம்மா எங்கள் மனைவியெல்லாம் கிளம்புனாங்க ஊர்லேருந்து பஸ் எடுத்து. ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு காஞ்சிபுரத்தில், ஒரு முக்கியமான நிகழ்வு அது, ஆன்மீக விழா அப்படின்னு எல்லாம் கிளம்புனாங்க. என் மனைவி எல்லாம் பஸ் பிடிச்சி எங்கள் ஊர்லேருந்து வராங்க. நான் பஸ்ஸை ஏற்றி விட்டு டாட்டா காமிச்சிட்டு கீழே நிற்கிறேன் ஊரில். என்கிட்ட எங்கள் ஊரால் ஒரு ஆள் வந்தான், வந்து சொன்னான் எங்கே போகிறாங்க, ஒரு திணிசார் தான் ஆள். எப்படின்னா எங்கே போகிறாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு. எதுக்கு? அத்திவரதர்னு ஒருத்தர் வணங்க கும்பிட போகிறாங்க, அத்திவரதர் சாமி. எதுக்கு இவ்வளவு பேர் போகிறாங்க? ஒன்றும் இல்லைப்பா, 40 வருஷம் தண்ணியில இருந்தாராம், அதை வந்திருக்கார் வெளியில, அதனால வந்து இப்போ வணங்க போறாங்க. அவன் என்கிட்ட சொல்றான், அப்ப நான்லாம் யாரு அப்படின்னா. என்னடான்னு கேட்டேன். நான் 50 வருஷமா தண்ணியிலே தான் இருக்கேன், என்ன எவனும் வணங்கல அப்படி அப்படின்றான். இதுல தனி மனித முயற்சி. தண்ணிங்கிறது எவ்வளவு அருமையான வார்த்தை. அதை நம்ம ஆளுக எப்படி கொச்சப்படுத்திட்டாங்க பாருங்க. யார் வீட்லயாவது போய் தண்ணி இருந்தா கொடுங்க அப்படின்னா என்னது என்ன அப்படின்றாங்க. அதை கேட்குற முறையில கேட்கணும். வடிவேல கூட ஒரு படத்துல, என்னடா அது சும்மா தொடச்சிட்டு இருக்க, தண்ணியை போட்டு தொடறேன் அப்படிம்பாரு. ஆஹா தெய்வமே, தண்ணியை போட்டு ஒரு வேலைக்காரனை வேலை பார்க்க சொல்லிட்டாரான்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து கட 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 கடன்னு 2 பீர் எடுத்து அடிச்சுட்டு வந்து அடி வாங்குவார்.
தண்ணியை போட்டு அப்படிங்கிற வார்த்தை தண்ணியை குடிச்சுங்கிறதுக்கு பதிலா போட்டுன்னு சேர்த்தோம்னா தண்ணியோட அர்த்தமே மாறிடுது. நடுவர்களே இந்த 2 பேர் வந்து பேசினாங்க. முக்கியமான ஏதாவது செய்தி சொல்லுவாங்க, மறுக்கலான்னு பார்த்தேன். வேதநாயகி வந்து சொன்னாங்க, திருமணமானவர்கள் கூட்டு முயற்சி, யாராவது மகிழ்ச்சியா இருக்கீங்களா அப்படின்னாங்க. கூட்டு முயற்சினா மகிழ்ச்சியா இருக்க முடியாதுன்னு. அவங்கள கேட்டா அது பதில் தெரியாதுமா, பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா தெரியும், அதான் மகிழ்ச்சின்னு. கூட்டு முயற்சி. அப்புறம் இனியவன் வந்தாரு, திருக்குறளை ஒரு திருவள்ளுவன் தானே எழுதினான் அப்படின்னாரு. சூப்பர். திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்காரு? சினம் என்னும் சேர்ந்த அரை கொல்லி அப்படின்னா கோவப்படாத அப்படின்னா அப்படி எழுதியிருக்காருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரன் 2 பேரும் வெட்டிக்கிட்டு சேர்த்திருக்கான், அதை பார்த்துட்டு தான் திருவள்ளுவர் எழுதுறாரு. தனி மனிதன் எழுதுறது தனி திருவள்ளுவர் தான். எழுத வாய்ப்பது இந்த கூட்டு முயற்சி தான். மனுஷன் அட சீட்டு சூதாடாதன்னு வள்ளுவர் எழுதியிருக்காருன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வெடிச்சிட்டு விளையாண்டுருக்கான்னு அர்த்தம். அதுல இருந்தானுங்க இந்த சிந்தனை வருது. கூட்டு செயல்பாடுங்கிறது ஒரு சிந்தனைங்கிறத அழகா நடுவர் சொன்னார். ஒரு பாகமும் தனித்தனியா எல்லாம் சேர்ந்து வளர்ந்தா தான் உங்களுக்கு வளர்ச்சி. ஆனால் எல்லா பாகமும் சேர்ந்து வளரும், ஒரே ஒரு பாகம் மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கும் உள்ள, அதுதான் மூளை. அந்த மூளை வளர்ச்சி என்பது தனியா வளர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அது பெருசா வளருதோ அது பூரா கூட்டு செயல்பாட்டின் சேகரம் தான். அதான் மூளை, அதுதான் மனுஷங்க. இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, தனி மனிதனா என்ன பண்ணலாம் தெரியுமில்ல? இந்த முயற்சின்னா என்னது நம்ம நடக்கும்? நல்ல காஞ்சிபுரம் கடை வீதியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேண்ட்டுக்கு மேல பாவாடை கட்டியிருப்பாரு, சாட்டை ஒண்ணு கையில வச்சிருப்பாரு, அங்கிட்ட ஒரு வாசிப்பாங்க தும்பு துப்பு, இவர் அப்படி ஆடுவார், டங்கிட்ட ஆடுவார். ஆடிட்டு அவரே அடிச்சுக்குவார், அடிச்சுக்கிட்டு பிச்சை கேட்பார். தனி மனித முயற்சி மட்டும் நம்பினா பிச்சை தான் எடுக்கணும், புரிஞ்சுக்குங்க. அது வேற. ஒரே ஒரு தொப்புல ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாம்பழம், பழம் எனக்கு கொட்டை உனக்கு, கடைசியில் அதான் மிஞ்சும். தனி மனித முயற்சியில பழம் மிச்சம் அவ்வளவுதானே இருக்கும். இந்த உலகமே கூட்டு முயற்சிங்க. அது வேற. கண்ணதாசன் எழுதினாரு வேற தனி முயற்சிக்குன்னு. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பாட்டு, கண்ணதாசன் இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு, உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, அப்புறம் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு, கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன இங்கே கூட யாரு? பட்டணத்தில் பாதியை இவன் வாங்கி முடித்தான், அந்த பத்திரத்தில் கண்டபடி வேலி எடுத்தான் முடித்தான். ஊர்பணத்தில் சேர்த்து வச்ச நிலங்களை எல்லாம் வித்துப்பட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான், அவனை சுற்றியவர் வேலி எடுத்தார். உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர். 5000 ஏக்கர் வாங்கிட்டு 6க்கு 2ல படுத்திருக்கான், அவ்வளவுதான். இந்த பாட்டு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு இசையா இருக்குன்னு, இந்த மண்ணில் பிறந்த மா கலைஞன் மார்ச் 8ஆம் தேதி லண்டன்ல சிம்பனி இசைக்க போறார். இந்தியாவில் எவனும் செய்யாத ஒரு விஷயத்தை இளையராஜா செய்ய போகிறார். ஒரு சிம்பனிங்கிறது கூட்டு முயற்சி. ஒரு மூளைக்குள்ள அவருக்கு பேட்டி வந்திருக்கு பாருங்க. எப்படி இந்த இசையை எழுதுனீங்கன்னா, ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு இதுல இருந்து எடுத்துக்கிறேன், என்னுடைய வளர்ச்சி இதுதான். நீ இங்க ஒரு புத்தகம் இப்ப நான் ஒரு ரெஃபர் பண்றேன், தயவு செய்து உங்க வீட்டுகளுக்கு வாங்கிட்டு போங்க. ஹோமோ சேப்பியன்ஸ்னு ஒரு புத்தகம் இங்க விக்குது. யுவான் நோவா ஹராரி அப்படின்னு எழுதுனா உலகத்தின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற தமிழ்லே கிடைக்குதுங்க. ஹோமோ சேப்பியன்ஸ்னு என்னன்னா, நம்ம எல்லாமே சேப்பியன்ஸ் தான். சேப்பியன்ஸ் வகையிலேருந்து வந்த மனித இனம் தான் நம்ம எல்லாரும். நியாண்டர்தால்லாம் பெரிய பெரிய மனித இனங்கள்லாம் இருந்துச்சு. அந்த புத்தகத்தில் எழுதுறாரு அவரு,
எப்படிடா இந்த மனிதர்கள்லாம் அழிஞ்சு போய் எல்லாத்தையும் அழிச்சு இந்த சேப்பியன்ஸ் மட்டும் மனிதர்களா வளர்ந்தாங்க அப்படின்னு எழுதுறதுக்கு அவர் எழுதுறாரு, மனிதனுடைய இந்த சேப்பியன்ஸுடைய கூட்டு முயற்சியால் தான் இந்த மனித இனம் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க. நீங்க விலங்கு இருக்க, விலங்குல நல்லா பாருங்க, தனிமையா இருக்கிற வேட்டையாடுற புலியெல்லாம் காணாம போகுது, இனப்பெருக்கம் செய்ய முடியாம போகுது, அழிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. மனிதன் தான் இவ்வளவு ஆண்டு கொண்டிருக்கிறான் என்றால் இது எல்லாமே கூட்டு முயற்சியின் விளைவுதான். எல்லாம் கூட்டு முயற்சி தான். யோசிச்சு பாருங்க. பறவைகள்லாம் வலச வருது, நல்லா உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டுல இருந்து வருது. இப்போ எப்படி வருது? எங்கேருந்து பலாயிரம் கிலோமீட்டர் பறந்து வருது. எப்படி பறந்து வருதுன்னு கேட்டா, எப்படிடா வருதுன்னா, அது இப்படி கூம்பு வடிவத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படி வருதுன்னா, முதல் பறவை ஃபர்ஸ்ட்ல போறது காத்தை கிழிச்சிட்டு போகும், டயர்ட் ஆகும்ல. அந்த காத்தோட அந்த எம்டி பிளேஸ்லயே எல்லா பறவையும் இப்படி வரும். கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னொன்னு டயர்ட் ஆகும், அடுத்த பறவை முன்னாடி போயிடும். அப்படியே கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியில் தான் அந்த பறவைகள் வந்து செல்கிறது. எல்லா உயிரினமும் அந்த கூட்டு முயற்சி இல்லாம ஒரு சர்வைவல் பண்ண முடியாது, வாழ முடியாது. அதான் உண்மை. யோசிச்சு பாருங்க. விளையாட்டு எடுத்துக்கங்க. இப்ப தனி மனித முயற்சினா இசை வந்து வேற மாதிரி, சிம்பொனி நல்லா ஆர்கெஸ்ட்ரா இருந்து எல்லாம் இருந்தா நம்மளும் இசையை கேட்டு ரசிப்போம். இல்ல ஒருத்தர் பாடுறாரு, தனி மனித முயற்சி. அதை வாங்கி இன்னொருத்தர் வயலின் வாசிப்பாரு, நல்ல அது ஒரு இசை வடிவம். ஆனா உட்கார்ந்து கேட்கறது 13 பேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வராத எது கூட்டு முயற்சியில பெருகுதோ அதுக்கு தானே வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் பட்டுக்கு பேர் போன ஊர். எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க போட்டிருக்க சட்டை இல்ல ஒரு பட்டு சேலை கட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, இதை ஒருத்தர் தனி மனிதரால் ஒரு தறியில நெஞ்சிருப்பாரு. அந்த நெய்த சேலைக்கு நூல் யாரோ ஒருத்தர் நெய்திருப்பார். அந்த நூலுக்கு பட்டு எடுக்கப்பட்டது எங்கேயோ, கைத்தறியா அது பருத்தி எடுக்கப்பட்டது எங்கேயோ, உழுதது யாரோ, பயிரிட்டது யாரோ, தண்ணி பாய்ச்சினது யாரோ, எல்லாரோடைய உழைப்புல சேர்ந்து வந்துதான் ஒரு சட்டை வந்து உங்க மானத்தை காக்குது. அதுதான் கூட்டு முயற்சியுடைய விளைவு. இதுல இன்னமும் சொல்லிக்கிறாங்க பாருங்க. சில பேர் கூட்டு தனி மனித முயற்சிங்கிறதுல எதுல போய் முடியுதுன்னா, நான் பெரிய ஆளு, என் சாதி பெருசு, என் மதம் தான் பெருசு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் இங்க இருந்து வர்றதுதான். அது இந்த தனி கூட்டு முயற்சியை விட்டுட்டு பேச ஆரம்பிச்சோம்னாவே இங்க என் சாதி பெருசு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாராவது இப்போ ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்றீங்க சோறு, அந்த சோறை சாப்பிட்றோம்ல, அந்த சோறை வடிச்ச கை, ஆக்கின கை ஒரு சாதி, அந்த நெல்லுல இருந்து அரிசியா பிரிச்சது ஒரு சாதி, நெல்லை அறுத்தது ஒரு சாதி, நடவு நட்டது ஒரு சாதி, தண்ணி பாய்ச்சினது ஒரு சாதி, உழுதது ஒரு சாதி. 17 சாதி கைப்பட்டு தான் உங்க வாக்கில ஒரு சோறு உள்ள போகுது. என் சாதி பெருசுன்னு சொல்றவன் தாராளமா சொல்லிக்க, பட்னியா கடை. இல்லைன்னா உன் சாதியை பண்ணி நெசவு செய்து ஒரு ஆடை அணிய முடியுமா? இது எல்லாம் கூட்டு முயற்சி தான். எல்லாமே கூட்டு முயற்சியில தான் இந்த உலகம் வாழ்ந்துகிட்டே இருக்கு. எல்லாம் இந்த விழாவை எடுத்துங்க, எது எடுத்துங்க, எல்லாமே சிந்தனை என்பதே, நீங்க சிந்தனை தானே திரும்ப திரும்ப சொல்றீங்க. சிந்தனை என்பதே கூட்டு முயற்சியின் விளைவுதான் சிந்தனை திறன்கிறது. அதான் மார்க்ஸ் சொல்றாரு, கார்ல் மார்க்ஸ் தான் சொல்றாரு. இந்த உலகத்தின் சிந்தனை திறன் எல்லாமே வர்க்க போராட்டங்களின் வரலாறு தானே இது அப்படிங்கிறாரு. ஏன் மனித சேகரங்கள் ஒரு தொடர் வந்து தமிழ்ல வந்து எழுதிட்டு இருக்காரு, படிச்சு பாருங்க. மனித மூளையின் சேகரங்கள் என்பது ஒருத்தன் சிந்திக்கிற திறனே எங்க இருந்து வருதுன்னா, இப்ப இன்னொரு கேள்வி கேட்டாரு, நீங்க பதில் சொல்லணும்னு வேற சொன்னீங்க. 10 பேர் பிறந்தாங்க, 7 நீங்க தானே நடுவரானு. இதுதான், எந்த சேகரத்தை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அதன் பயனை அடைவார்கள். அதுதான் முக்கியம். அவரு அந்த சேகரத்தை எடுத்துக்கொண்டார். நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருக்கிறேன். நீங்க வந்து பலகுரல் பண்ணி தனி பேச்சு பேசியிலேருந்து உங்களுக்கு மீடல் கீழே நின்று பார்த்து வளர்ந்துருக்கிறேன். இது எல்லாம் உங்களுடைய கொட்டி கிடக்கிற இந்த வளங்கள், சிந்தனை வளங்களை சேகரப்படுத்தி கொண்டு அதுலேருந்து தான் வருதே ஒழிஞ்ச தனியா நின்றுக்கிட்டு எதையும் இந்த உலகத்துல யாரும் செய்ய முடியாது.
வந்தே சேராது. எல்லாம் இங்கு கூட்டு முயற்சி தான். ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தை, என்னிடமிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் நான் பேசுகிற வார்த்தை உட்பட எல்லாம் கேட்கிற நீங்கள், நான் இந்த செகண்ட்ல நான் சிந்திக்கிறல்ல, அது என்னுடைய சிந்தனை என்று மாறுதட்டி கொள்ளவே கூடாது யாரும். ஏனென்றால் இது பெற்றோர், எனக்கு நான் கல்வி கொடுத்த ஆசிரியர்கள், நான் இங்க வாங்கி இருக்க புத்தகம், நான் படிச்ச செய்திகள், இது யாரோடைய சிந்தனை சேகரத்திலிருந்து எனக்குள்ள வந்து நாம பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பேரோட சிந்தனை சேகரத்திலிருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். புத்தக திருவிழாவோட சிறப்பு என்ன? இந்த சிந்தனை திரள்கள் எல்லாம் நீ எல்லா ஊருக்கும் போக முடியாது, எல்லா வாழ்க்கையும் நீ வாழ முடியாது. ஏன் இந்த புத்தகங்களை வாசிக்க சொல்றாங்க, ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க? உன் வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து பார்க்க கற்றுக் கொடுப்பது புத்தகங்கள் தான். அதுவே கூட்டு முயற்சி தான். இத்தனை கூட்டு முயற்சியில் தான் இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மனித இனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மனித இனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் எங்கே வேணாலும் குடி போலான்னு நினைக்கிறான் பாருங்க, எல்லாம் கூட்டு முயற்சி தான். போய் செவ்வாய்க்கு போலான்னு நினைக்கிறாங்க, அனுப்பணும், எல்லாம் கூட்டு சிந்தனை தான், கூட்டு முயற்சி தான். தனி மனிதன் என்று எவனும் கிடையாது. அப்படி சொன்னால் அவன் ஆபத்தானவன். பாரதி வந்து சொல்றான்ல, பாரதின்னு சொன்னீங்கல்ல, பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்று நாங்கணும்னா, தமிழை தவிர எல்லாம் எதுவும் தெரியாத பாரதி சொல்லல, 7 மொழி எழுத படிக்க தெரிந்த பாரதி சொல்றான். அதெல்லாம் கத்துக்கிட்டதுனாலதான் இது சொல்ல முடியுது. இந்த சிந்தனை திறன்கள் தான் முக்கியமே ஒழிய கூட்டு முயற்சி என்பதை வெறும் கல்யாண செயல்பாடு, இது தாலாட்டு பாடுறது, அப்புறம் இது எல்லாமே இங்க கூட்டு முயற்சி தான். கூட்டு முயற்சி இல்லாமல் ஒரு சமூகத்தை ஒளிமயமான எதிர்கால தனிமனித முயற்சிகள் படைக்காது. கூட்டு முயற்சி தான் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா எங்களுடைய அணியில சிறப்பா 4 பேரும் பேசிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதுவரைக்கும் இந்த ஆண்டு 2025 நான் பங்கேற்ற புத்தக திருவிழாக்களிலேயே மிக மகிழ்ச்சியாக நாங்கள் பட்டிமன்றம் நடத்திய புத்தக திருவிழா இந்த காஞ்சிபுரம் புத்தக திருவிழா தான். மற்ற ஊர்களெல்லாம் கூடாத ஒரு அற்புதமான கூட்டம் இந்த அரங்கு முழுவதும் நிறைத்து எங்கள் மனதையும் நிறைத்திருக்கிறீர்கள். அதனால தான் நம்ம டிஆர்ஓட்ட இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்க கல்வித்துறையிட்ட எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு நான் கேட்கல, எங்கே போனாலும் கேட்டுருவேன் நான். ஐயா, நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறது அப்படின்னு ஒரு ஊருக்கார்கிட்ட கேட்டேன். அந்த ஊர் தலைவர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதில் சொன்னார். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க. நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இந்த கொடுத்த இந்த நினைவு பரிசை வீட்டில் கொண்டு போய் தொங்க போட்டு கொடுக்குற காசை போய் நான் செலவழிக்கிறதுக்கு மானம் கட்டு போய் செலவழிக்கிறதா? ஒரு கலைஞனுக்கு நினைவு பரிசோ கவரில் கொடுக்கிற பணத்தை விட ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு நீக்க முடியாத சொத்து. இப்போ உங்களை என்னால் நம்பவே முடியல. தனி மனித முயற்சிக்கும் கைதட்டுறீங்க, கூட்டு முயற்சிக்கும் கைதட்டுறீங்க. இது எதுக்குன்னா என்னைய பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கு. நானும் ஒரு 10 பேர் எந்திரிப்பாங்க, ஐயா கிளம்பிட்டாங்க முடிச்சிடலான்னு நினைச்சேன். யாருமே கிளம்புன மாதிரி தெரியல. இப்ப பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னா, காஞ்சிபுரமா திண்டுக்கல்லா அப்படின்னு பட்டிமன்றம் நடக்குது. உண்மையிலே இந்த பட்டிமன்றத்தில் வெற்றி பெற்றது எங்கள் காஞ்சிபுரத்தின் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் தான். உங்களை தப்பா கணக்கு போட்ட திண்டுக்கல் தான் தோல்வி அடைஞ்சிருச்சு. தனி மனிதன் அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். சாக்ரட்டிஸ் கூட உன்னையே நீ அறிவாயின்னு தான் சொன்னாரு. எல்லாரும் நீங்க உங்களை அறிஞ்சுக்குங்க சொல்லல, உன்னையே நீ அறிவாய். கண்ணதாசன் ஒரு பாட்டுல, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம். பெரியாரே வந்து தன்மானம் அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய சமுதாயத்தின் மானம்னு சொல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை தன்மானம் உள்ள மனிதன் எந்த இடத்திலும் வெற்றி பெறுவான் என்று சொன்னவர் தந்தை பெரியார். தன்மானம், சுய மரியாதை வேணும்.
சுய கட்டுப்பாடு வேணும். ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கோம்னா அந்த கட்டுப்பாடு, அடே அப்பா, எவ்வளோ பெரிய குடிகாரனா இருந்தாலும் அந்த மாலை போட்டது பிற்பாடு அவனை பார்க்கணுமே. நான் உண்மையிலே ஐயப்பன்ட்ட இதை இன்னும் ஒரு 6 மாசமா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, பல பேர் இந்த குடி நோயிலிருந்து விலகிடுவாங்க அப்படின்னு ஐயப்பன்ட்ட அப்ளிகேஷன் போடலான் இருக்கேன். கார்த்திகை டு தையோட நிப்பாட்டிடாதீங்க, முன்னாடியே ஆடி மாசத்துல இருந்து போட்டு விடுங்க மாலைய, அவன் பாட்டுக்கு இருப்பான்ட்டு. ஆனா அவனை சோதிக்கிறதுக்குன்னே சில பேர் வந்துடுவான், பார்த்துருக்கீங்களா? சாயந்தரம் 7:30 மணிக்கு மாலை, சரி நீ மாலையை கழட்டிட்டு வந்து சாப்பிடுவ, இருந்தாலும் மாப்பிள்ள அந்த கடையில் ஒரு புது சரக்கு, அப்படி சுடுதண்ணி ஊற்றி ஒரு கட்டிங்க அடிச்சுட்டு அந்த சிக்கனை எடுத்து அப்படி நறுக்குன்னு கடிச்சேன் பாருன்னா, அந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவன் எப்படி இருப்பேன்? ஐயப்பா போ ஐயப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் இந்த 7 மணிக்கு மேலே பஜனை வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இம்சை கொடுப்பாங்க நிறைய பேர். அதனாலதான் 7 மணிக்கு மேலே ஓடிவா ஐயப்பா, ஓடிவா சாமிய, ஓடிவா ஐயப்பா, ஓடி ஐயப்பா அப்படின்ட்டு அந்த சோதனை கட்டம் முடிகிற 9 மணி வரைக்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார், வந்து குளிச்சுட்டு படுத்துருவார். அந்த சுய கட்டுப்பாடு பார்த்தீங்களா ஒரு மனுஷனை? இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. சின்ன வயசுல ஒருவன் தன்னுடைய உணர்வுகளை எவன் கட்டுப்படுத்தி வாழ்கிறானோ அவன் 7 பிறவிக்கு மகிழ்ச்சியாக இருப்பான். யாரு? வள்ளுவர். அந்த 15 வயசு அந்த 9th 10th படிச்சோன்னே லைட்டா முகத்துல இப்படி மீச வளர்ந்தோன்னா குரல் உடையும் பயலுக்கு, அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன். அப்போ அப்படின்னா அந்த அப்பான்னு குரல் உடையுதுன்னா அவங்க அப்பனை விட்டு அவன் விலகுனான்னு அர்த்தம். அந்த பார்க்குற பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒரு டைப்பா தெரியும். யாரா அது? போலீஸ்காரர் மகளா? வேணாம்டா, வேற ஏதாவது பாடுறா அப்படின்னா அந்த பிள்ளைகளை பார்க்கறது அப்படி ஒரு விறுவிறுப்பு. அந்த வயசு அந்த 15 16 வயசு, அந்த நேரத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள், அந்த சுய கட்டுப்பாடு அந்த நேரத்தில் வேணாம். நமக்குன்னு ஒரு நேரம் வரும், நம்ம சொந்தமா சம்பாரிச்சு ஒரு நமது காலில் நம்ம நிற்கும் போது ஒரு பெண்ணை நாம வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து அவளுக்கு நம்ம சாப்பாடு போடுவோம்டா அப்படின்னு அந்த இளமை பருவ உணர்வுகளை எவன் கட்டுப்படுத்தி ஜெயிச்சு வந்து நிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க முடியும். சுய கட்டுப்பாடு. இப்படி ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை இருந்தா யாராவது சந்தோஷப்படுவோமா? இப்படி ஒரு மனைவி இருந்தா முதல்ல நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா? கல்யாணம் முடிச்சவங்களை கேட்கிறேன். எது சொன்னாலும் சரிம்பா, எழுத்தே பேச மாட்டான். வாடி வான்னா வருவா, போனா போவா, படுன்னா படுப்பா, எந்திரினா எந்திரிப்பா. நல்லவ. இங்க வாடி வர்றேங்க, உக்காருடி உக்காடுறேங்க, சோறு ஆக்கிடி ஆக்குறேங்க, ஆக்க வேணாண்டி சரிங்க, ஏய் சோறு ஆக்கிடி ஆக்குறேங்க, தூங்குடி தூங்குறேங்க, என்னடி செஞ்சிருக்க? உப்புமாங்க, செஞ்சுட்டியாடி? செஞ்சுட்டேங்க. அப்படியே அதில் மூட்டை பூச்சி மருந்தை ஊத்துறேங்க, அப்படியே எனக்கு எடுத்து வைடி வைக்கிறேங்க, ஏ செத்துரு வண்டி சாயுங்க அப்படின்னா இதுக்கு பேர் பொம்பளையான்னு கேட்குறேன். சொன்னதெல்லாம் கேட்குறா நல்லவ. சொன்னதெல்லாம் கேட்குற ஒரு பையன் இந்த உலகத்துக்கே லாயக்கு இல்லைங்கிறேன். வானா வருவேன், போனா போவான், தூங்குனா தூங்குவேன், கொடுக்குறதெல்லாம் சாப்பிடுவேன், யாரும் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், நேராக பள்ளிக்கூடத்துக்கு வருவேன், நேராக வீட்டுக்கு வருவேன், நல்லா திம்பேன், தூங்குவேன், திருப்பி காலையில் எந்திரிப்பேன், பள்ளிக்கூடத்துக்கு போவேன், திருப்பி வருவேன். இப்படி ஒரு புள்ள இருக்கிறதுக்கு ஒரு பணம் வீட்டில் இருந்தால் போதும். வீட்டில் புள்ள இருந்தால் கச்ச 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 கச்சன்னு இருக்கணும். அப்படி இருக்கணும். உண்மையிலே ஓரத்தில் ஒதுக்கி வைத்திருக்கும் குப்பைகள் போல் நமது குழந்தைகளை இருக்கிற இடம் தெரியாமல் வளர்க்காதீர்கள். உங்க குழந்தை இருக்கிற இடம் 1000 பேருக்கு தெரியணும். அப்பதான் அந்த குழந்தையை நீங்கள் சரியாக வளர்த்திருக்கிறீர்கள். அவன் நல்லது பண்ணிட்டு வந்தாலும் சரி, சேட்டை பண்ணிட்டு வந்தாலும் மரத்துல இருந்து உளுந்துட்டேன் அடி, ஏன்டா மரம் இருந்தா யாரோ தானே செய்வான் அப்படின்னா அடி வாங்குவேன். ஏன் அவங்க அப்பா அம்மாட்ட ரொம்ப அடி வாங்குறானோ அவன் பாருங்க இந்த சூப்பர் ஸ்டாரா வந்திருப்பான், பெரிய ஆளா இருப்பான். காரணம் எது மனசுல தோணுதோ அதை செய்யணும். அவன் தான் மனுஷன், தனி மனிதன் எடுத்த முடிவு.
நடிகவேல் எம்.ஆர். ராதா அந்த குரல் பாருங்க. அவர் அவர் யுனிக்கா உருவாக்கி தன்னுடைய வசனங்கள்ல அந்த சுயமரியாதையும் தன்மானமும் பகுத்தறிவும் வசனத்துல வராம அவர் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. ஒரு பாக பிரிவினையில வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு அப்படி உள்ள வருவாரு. பிளடி நான்சென்ஸ். ஃபாரின்ல நீராவியில ராக்கெட்டும் கப்பலும் விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பயில அதே நீராவியில இட்லியும் கொலா புட்டும் செஞ்சு வாயில விடுறாண்டா. சொன்னேன் once upon a time. எவனை நான் சொல்றதா கேட்க மாட்டேன்டா. என்னடா பண்றாங்க? என்ன பேச்சு அடங்கடா. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் இத்தனை நகைச்சுவை நடிகர் இருந்தா என்.எஸ். கிருஷ்ணனை மட்டும் ஏன் இந்த இடத்துல பேசுறான்? ஒரு தடவை கார்ல போயிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பிள்ளை 2 பேரும் கல்ல வச்சு கார் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. உடனே ஒரு குரூப் ஓடி போய் புடிச்சிட்டு வந்துட்டாங்க அந்த கண்ணாடியை உடைச்ச பயல. என்.எஸ்.கே இவன் தான் உங்க கார் கண்ணாடியை உடைச்சவன் அப்படியா அப்படின்னு 2 ரூபா கொடுத்துருக்காரு. பக்கத்துல என்னையா அறிவு இருக்கா உனக்கு? கண்ணாடியை உடைச்சிருக்கான் 2 ரூபா கொடுக்குறீங்க. நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா? அவன் எண்ணத்தோட போவான். இனிமே வர்ற கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சா நம்மளுக்கு 2 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு அடுத்தவன் கார் கண்ணாடியை உடைப்பான். அவன் 2 ரூபாயா கொடுப்பான், அடிப்பான். இன்னொருத்தன் பெத்த பிள்ளைய நான் ஏன்டா அடிக்கணும்? அவன் இன்னொருத்தன்ட்ட அடி வாங்கிட்டு போகட்டான், அதுக்காக தான்டா 2 ரூபா கொடுத்தேன். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு பாட்டு பாடிட்டு வர்றான். அம்மா தாயே வயிறு வாடுதம்மா, பசியால் உயிர் போகுதம்மா. ஐயா கண்ணு தெரியாதவையா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா கருப்பு துண்டு போட்டவர, கண்ணு தெரியாதவையா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா கருப்பு கண்ணாடி போட்டவர, கண்ணு தெரியாதவையா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படின்னா அண்ணா அவனுக்கு 2 ரூபா கொடுத்துருக்காரு. கலைஞர் பார்த்துட்டானே, அண்ணா ஏமாத்துறான், கருப்பு சட்டை கருப்பு துண்டு போட்டவரேன்னு உங்களை சொல்றேன், அவனுக்கு கண்ணு தெரியும், தெரிஞ்சிருந்து 2 ரூபா கொடுக்குறீங்களா? அண்ணா சொல்லியிருக்காரு, நான் உனக்கு அண்ணன், அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து தாண்டி வர்றப்பே கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தெளிவா வர்றான், கண்ணு தெரியும்னு. அப்புறம் ஏன் அவனுக்கு காசு கொடுத்தீங்க? அவன் பாடுனான்டா அழகான அந்த பாட்டு இசைக்கு மயங்கி அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சிருந்து நான் அவனுக்கு 2 ரூபா கொடுத்தேன். இதுதான் தனி மனிதன் எடுத்த முடிவு. ரைட்டு. இப்படி வெறும் தனி மனிதர்களே இந்த உலகத்துல தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்திருந்தால் இந்த சமுதாயம் ஒளிமயமான சமுதாயம் அன்னைக்கு வந்திருக்குமா? வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சக்தி. உலகத்திலேயே தி பெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எதுன்னா இந்தியா தான். என்ன காரணம்? எத்தனை மதங்கள், எத்தனை ஜாதிகள், எத்தனை மொழிகள் இருந்தாலும் இந்தியா என்ற அந்த உணர்வை இதுவரை நாம் விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் இந்தியர்கள் நாம் உலகிற்கு கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடம். அருமை நண்பராம் வாபரை தொழுது ஐயனின் அருள்மழை ஏறிடுவார். ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போறதுக்கு முன்னாடி வாபர் என்ற அந்த இஸ்லாமிய சாமியை கும்பிட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மேல போய் கொண்டிருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றும் நமது மண்ணிலே அந்த ஒற்றுமை என்பது நீங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையில முன்னால உட்கார்ந்து இருக்கிற என் ரசிகர்கள், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி என்று கேட்டு அமரவில்லை. எல்லோரும் தமிழர்கள் என்ற அந்த ஒன்றுபட்ட உணர்வு தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மதத்தால் நம்மை யாரும் பிளவுபடுத்த முடியாது. நாம் தமிழர்கள் என்ற அந்த ஒற்றுமையான கூட்டு முயற்சியை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது என்று சொல்லி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவது தனி மனித முயற்சியை அல்ல, மக்களின் கூட்டு முயற்சி தான் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவும் எல்லோருடைய கூட்டு முயற்சியிலும் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்று சொல்லி எங்களை உயிரினும் மேலான எங்கள் காஞ்சிபுரம் ரசிக பெருமக்களை பிரிய மனமில்லாமல் பிரிகிறோம். இந்த அருமையான வெற்றி விழாவை நடத்திய
மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.